மண் தோன்ற காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி எம் தமிழ்குடி. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்ற வாக்கினை மெய்ப்பிக்கும் வகையில் தமிழ் மொழியை வள்ளுவரின் வாயிலே நின்று இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் என்பதை உணர்த்தும் வகையில் எங்களையெல்லாம் வழிநடத்தி செல்லும் வள்ளுவர் கல்லூரியின் தாளாளர் முப்பால் முனைவர் கா. செங்குட்டுவன் ஐயா அவர்கள் தற்பொழுது தலைமையுரை ஆற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம கல்லூரியில் நடக்கின்ற புத்த மரபு சீரிய வாழ்வுடைய 2வது அமர்வில் நாம் இருக்கின்றோம். 2வது அமர்வில் என்னுடைய ஆர்வ நண்பர் சிங்கப்பூர் வெங்கடேசன் ஐயா அவர்கள் பேச உள்ளார்கள். அவர் எங்களுடைய ஐயா அரவணருடைய ஐயாவுடைய மாணவர். அவர் ஆர்வமைப்பை சேர்ந்தவர். அவருக்கும் எங்களுக்கும் எங்கள் வள்ளுவர் கல்லூரிக்கும் நீண்ட ஒரு நட்பு உள்ளது. அது எங்களுடைய உயர்வில் எப்பொழுதுமே அக்கறை உள்ளவர்கள் ஐயா வெங்கடேசன் ஐயா. ஸோ அவர்கள் இன்று வந்துள்ளது எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை எங்களுக்கு. ஸோ வள்ளுவர் கல்லூரி வெறும் வள்ளுவர்கள் பேர் மட்டும் வைக்கல, ஆரம்பம் தான் வாழ்க்கையை எடுத்துக்கிட்டு சித்தர் வள்ளுவர் ஒரு சித்தர் தான். ஸோ அந்த வகையில் தான் நாங்கள் அதாவது போன சென்ற ஆண்டு இந்த கோவிட்னால எவ்வளோ பொதுமக்கள் பாதிச்சாங்க. ஸோ எதிர்காலத்தில் வரக்கூடாதுன்னு தான் நாங்கள் இதை நாங்கள் கிட்டத்தட்ட ஐயாவுக்கு தெரியும் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சோம். ஆனால் இப்போ என்னன்னா இன்னைக்கு கரண்ட்ல பெரிய டாபிக்கா இருக்குது. வருங்காலத்துல 3வது அலை வராம இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாங்கிறத பத்தி நம்ம எல்லாரும் இதை பத்தி கனகவள்ளி மேடம் பேசினாங்க, விக்ரம் ஐயா பேசினாங்க, ஐயாவும் பேச போறாங்க. கண்டிப்பா இது கேட்கிற இன்றைய நேயர்களுக்கும் மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இது மிக பயனுள்ளதா இருக்கும். இதை நாங்க பதிவு பண்ணி கூட 100 நாளைக்கு போலான் இருக்கிறோம். கண்டிப்பா இது வள்ளுவர் கல்லூரி எடுத்திருக்க ஒரு நல்ல முயற்சி. கண்டிப்பா உங்களுடைய சப்போர்ட் வேணும். ஐயாவுக்கு மீண்டும் வணக்கத்தை நன்றி தெரிவித்துக் கொண்டு ஐயா பேசுமாறு அழைக்கின்றேன். நன்றி ஐயா. தலைமையுரையாற்றிய எமது வள்ளுவர் குழுமத்தின் தாளாளர் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அடுத்தபடியாக அமர்வின் தொடக்கமாக நமது சிறப்பு அழைப்பாளர், சிறப்பான அழைப்பாளர், புதுச்சேரியிலே பிறந்து கல்வி கற்று சிவகங்கையில் ஆசிரியராக பணியாற்றி பின் சிங்கப்பூரிலே குடியுரிமை பெற்று தற்போது சிங்கப்பூரிலே தமிழ் ஆசிரியராக பணியாற்றி வரும் நமது சிறப்பான அழைப்பாளர் முனைவர் ரத்தின வெங்கடேசன் ஐயா அவர்களை சிறப்புரை ஆற்ற வருமாறு எமது வள்ளுவர் அறிவியல் மற்றும் மேலாண்மை கல்லூரியின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். செந்தமிழே உயிரே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நீ நைந்தால் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் பாராட்டுக்கும் உரிய வள்ளுவர் அறிவியல் மற்றும் மேலாண் கல்லூரியினுடைய தாளாளர், எனது பாசத்திற்குரிய நண்பர் முப்பால் முனைவர் ஐயா செங்குட்டுவனார் அவர்களே, இந்த கல்லூரியிலே வள்ளுவத்தை தூக்கி பிடிப்பதை விட வள்ளுவரையே தூக்கி உயரத்தில் அமர்த்தி இருக்கின்ற அந்த பான்மையை என்றென்றும் நினைத்துக் கொண்டிருக்கின்ற நாங்கள், வள்ளுவர் கோட்டத்திலே திருவள்ளுவருக்கு சிலை என்றால் கரூரிலே வள்ளுவர் கல்லூரியினுடைய உச்சத்திலே வள்ளுவர் சிலை அமர்ந்திருப்பதை பார்க்கின்ற பொழுது மிக மகிழ்ச்சியாகவும் நெகிழ்ச்சியாகவும் இருக்கும். ஐயா பேசும்போது சொன்னாங்க வள்ளுவர் சித்தர் என்று. உண்மைதான். சித்தர்கள் என்பவர்கள் யாருன்னு சொன்னா சமூகத்தை கட்டமைத்தவர்கள், தமிழ் சமுதாயத்தை வழிநடத்தியவர்கள், தமிழ் சமுதாயம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று விரும்பியவர்கள். அந்த விருப்பத்தோடே திருக்குறள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் திருவள்ளுவரும் நமக்கு சித்தர் தான். இந்த நிகழ்ச்சி 2 நாள் நிகழ்ச்சியாக மெய்நிகர் நிகழ்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கின்ற வள்ளுவர் கல்லூரியினுடைய அத்துணை நண்பர்களுக்கும், குறிப்பாக பேராசிரியர் முத்துப்பாண்டி அவர்களுக்கும், கல்லூரியுடைய செயலாளர் ஹேமலதா அம்மையார் அவர்களுக்கும், நேற்று உரையாற்றிய பேராசிரியர் பெருமக்களுக்கும், இன்று தொடர்ந்து உரையாற்ற இருக்கின்ற பேராசிரியர் பெருமக்களுக்கும், குறிப்பாக மாலை உரையாற்ற இருக்கின்ற என்னுடைய பேராசிரியை முனைவர் இளமதி ஜானகிராமன் அவர்களுக்கும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு கருத்துக்களை கேட்டு சிலாகித்து அதன் வழியாக மகிழ்ச்சியடைய வேண்டும் என்ற இணைப்பில் இணைந்திருக்கின்ற உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வதில் மெத்த மகிழ்ச்சி அடைகின்றேன். சித்தர்கள் கட்டமைத்த தமிழ் சமூகம் என்று பார்ப்பதற்கு முன்னால்
சித்தர்கள் யார் என்று யோசித்தோம் என்றால், சித்து என்பது எல்லாவற்றையும் கடந்த ஒரு மோன நிலை. தமிழ் பேரகராதியில என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னா, வரலாற்றை சித்தி பெற்றவர்கள் அப்படின்னா, வாழ்ந்ததற்கு பிறகும் கூட, அந்த பூத உடல் மறைந்ததற்கும் பிறகும் கூட இந்த பூ உலகிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தான் சித்தர்கள் என்று சித்தர்களை பற்றி நமக்கு பேரகராதி ஒரு இலக்கணத்தை தருகிறது. இந்த சித்தர்களை நாம் எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? அண்மையில் பார்த்த ஒரு சித்தரை நாம் இங்க நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். வடலூரில் வாழ்ந்த, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பயிருக்காகவும் இறங்கி வருத்தப்பட்ட வடலூர் வள்ளல் பெருமான் மிகப்பெரிய மிகச்சிறந்த சித்தர். தனி ஒருவனுக்கு உணவில்லை என்றால் உலகினை அழித்து விடுவோம் என்று சொன்ன பாரதியை போல, இங்க உணவு எந்நேரமும் இறப்பவருக்கு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும், தேவைப்படுவோர் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற நெறிய சிந்தனையுடைய வள்ளல் பெருமான் அணையா அடுப்பு ஒன்றனை வடலூரிலே துவக்கியது போல, நிறைய சித்தர்கள் தமிழ் சமுதாயத்திற்கும் தமிழ் மக்கள் மேம்பாட்டிற்குமாக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். அவர்களை ஒரு வட்டத்துக்குள் அடக்கிவிட முடியாது. இன்னும் அணுக்கமா சொல்லணும்னு சொன்னா, சித்தர்கள் பொது வாழ்க்கை நெறிக்கு உட்படாதவர்கள். தங்களுக்கென்று ஒரு தனி வாழ்வியல் வழிமுறைகளை உருவாக்கி கொண்டு, நாடு நகரம் மொழி இனம் என அனைத்தையும் கடந்து இயற்கையோடு இயற்கையாக வாழக்கூடிய ஆற்றலுடையவர்கள். நம்ம சித்தர்கள் நினைச்ச மாத்திரம் நமக்கு என்ன வரும்னா, ஏதோ தாடி ஒண்ணு வச்சுக்கிட்டு ஒரு காவி துண்டை உடுத்திக்கிட்டு எங்கேயோ இருக்கிற மாதிரி. அது வைதீகத்தினுடைய பார்ப்பட்ட சித்தர்கள். ஆனா நம்ம சித்தர்கள், தமிழ் சித்தர்கள் அப்படிப்பட்டவங்க இல்லை. மக்களோடு மக்களாகவும் வாழ்வார்கள், மக்களை கடந்து நாடை விட்டு காட்டிலே வாழ்வார்கள், மக்கள் நலனுக்காகவே சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். அந்த சிந்தனை மட்டும்தான் அவர்களுக்கு முக்கியமாக இருக்கும். தன்னை பார்ப்பதை விட, தன்னை பேணுவதை விட, மக்களையும் தமிழ் சமுதாயத்தையும் நெறிப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே வாழ்ந்தவர்கள் தான் சித்தர்கள். சித்தர்கள் அனைவருமே நிலைத்திருக்கும் பேரறிவு கொண்டவர்கள். அது நிலைத்திருக்கும் பேரறிவுனா, தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ்ந்து பிறரை உயர்த்துவதும், அவர்கள் மகிழும்போது மகிழ்வதும், அவருடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றுவதுமாக வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் அந்த நிலைத்த பேரறிவுடைய சித்தர்கள். இன்னும் சொல்ல போனா அவர்கள் நிறைமொழி மாந்தர் இன்னும் சொல்லலாம். பழந்தமிழ் நூலெல்லாம் சித்தர்கள் என்னன்னு சொல்லுதுன்னா, நிறைமொழி மாந்தர் என்று சொல்லுது. மருத்துவத்தோடு யாகம், சோதிடம், மந்திரம், ரசவாதம் முதலிய அரிய வகை அறிவியலையும் நமக்கு தந்தவர்கள் இந்த சித்தர்கள் தான். சாதி சமய சடங்குகளை கடந்து சமூகத்தில் பயனுடையவை எவை என்பதை நன்கு புரிந்து கொண்டு அவற்றில் புதுமைகளை புகுத்துகின்ற அறிஞர்களாகவும், சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வுகளை நல்ல கவனிக்கிற, ஏற்றத்தாழ்வுகளை, பொருளாதார ஏற்றத்தாழ்வு, ஜாதிய ஏற்றத்தாழ்வு, இன்னும் பல வகையான வண்ண ரீதியான ஏற்றத்தாழ்வு, எல்லா ஏற்றத்தாழ்வுகளையும் சாதி சமய மத வேறுபாடுகளையும் மாற்ற கருதிய சீர்திருத்தவாதிகள் தான் இந்த சித்தர்கள். சித்தர்னு சொன்னது யாரோ ஒரு ஏதோ ஒரு தெய்வாம்சம் பொருந்தி ஒருத்தரை பத்தி பேசுறோம், அல்லது எங்கேயோ ஒரு இடத்துல காட்டுல வாழ்ந்துக்கிற ஒருத்தர் பேசுறோம்னு நினைச்சிடாதீங்க. நம்மோடு வாழ்ந்து, நமக்காகவே வாழ்ந்து, நம்மோடு இருப்பவர்கள் தான் சித்தர்கள். சித்தம் என்கின்ற சொல்லுக்கு பொருள் மேன்மையானவர்கள், மேலான செயல்களை செய்யக்கூடியவர்கள், பிறருக்காக எதையும் செய்ய துணிந்தவர்கள். இதாங்க அதுக்கு விளக்கம், வேற விளக்கமே இல்லை. நீங்க இந்த கண்ணோட்டத்தோட சித்தர்களை பார்த்தீங்கன்னு சொன்னா, சித்தர்கள் தமிழ் மக்களுக்காக என்ன செஞ்சிருக்காங்கன்னு தெரியும். 2000 ஆண்டுகளுக்கு தொடக்கத்துல இருந்தே நாம் ஒரு வரையறை எடுத்துட்டு வந்தோம்னா, இன்றைய தமிழகம், தமிழ்நாடு முழுவதும், இன்னும் சொன்னா தென்னிந்தியா முழுவதுமே சித்த பரிமாணம் பெற்றிருக்கிறதா இருக்கும். சித்தர்கள் ஆழ்ந்து ஆழ்ந்து அங்கே செல்ற செய்திகளை எல்லாம் இன்னைக்கும் நாம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். குறிப்பா 11 சித்தர்களை பற்றி சொல்லுவாங்க. இந்த 11 சித்தர்கள் மட்டும்தான் நமக்கு வரலாற்று பூர்வமாக கிடைக்கப்பட்ட சித்தர்களாகவும், அவர்கள் செய்த செயல்கள் நமக்கு பதிவு செய்யப்பட்ட செய்திகளாகவும் இருக்குது. ஆனால் இவர்கள் இல்லாமல் மற்ற தமிழ் சமுதாயத்திற்காக வாழ்ந்தவர்களும் சித்தர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பற்றிய செய்திகளும் அந்த கட்டமைப்புகள் கொண்டு வர வேண்டும். எப்படி தமிழ் கட்டமைப்பை செம்மைப்படுத்தினார்கள் என்பதை இந்த கட்டுரை உங்களுக்கு மிக தெளிவா விளக்கும். சித்தர்கள் அளப்பெரும் கரணங்களாக மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்னும் 4 சித்த அறிவை குடியேற்றி வாழும் நிலை அறிந்தவர்கள். இந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இந்த 4 தெரிஞ்சவங்க, ரசவாதம் கத்த மாதிரி கட்டுப்படுத்த தெரிஞ்சவங்க. இவர்கள் ஆசனங்களை கற்று
பிராணாயாமம், வாசி, யோகம் போன்ற சுவாச பயிற்சிகளை மேற்கொண்டு உடலை ஓம்பி உயிருக்கு ஆக்கம் தேடிக்கொண்டவர்கள். இந்த சொற்கள் எல்லாம் நான் சமஸ்கிருதம் கலந்து சொல்றேன், தமிழ் சொற்களாக இருந்தவைகளும் உண்டு. இந்த பிராணாயாமம் என்பதுதான் சித்தத்திற்கு மூல வடிவம் என்று சொல்லுவார்கள். வாசி, யோகம், சுவாச பயிற்சிகள் எல்லாம் அவர்களுடைய ஒட்டுமொத்தமான கட்டுக்கோப்பான ஒரு ஒழுக்க முறைக்கு பயன்பட்ட நல்ல செய்திகள் இவைகள். இவைகளை பயிற்சி செய்து உடலை ஓம்பி உயிருக்கு ஆக்கம் தேடிக்கொண்டவர்கள் சித்தர்கள். நரை, திரை, பிணி, மூப்பு மற்றும் சாக்காடு ஆகிய அனைத்தையும் வென்று மரணமில்லாத பெருவாழ்வு வாழ்ந்தவர்கள் சித்தர்கள். சமுதாயத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை, சாதி, சமய, மதம், ஆச்சரியங்களை முழுவதுமாக மாற்ற வேண்டும் என்று கருதி சீர்திருத்தவாதிகளாக திகழ்ந்தவர்கள் தான் சித்தர்கள். நோயற்ற வாழ்வும் இரவாத நிலையும் மனிதனால் அடைய முடியும் என்று நிரூபித்தவர்கள். ரொம்ப முக்கியமான விஷயம். மரணமில்லா பெருவாழ் வள்ளல் பெருமான் சொன்னார், தான் வாழ்ந்ததற்கு பிறகும் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்கின்ற ஒரு அற்புதமான நிலையை வாழுகின்ற பொழுதே அடைய முடியும் என்பதை அழகாக உணர்ந்து கொண்டவர் வள்ளல் பெருமான். அதுதான் சொன்னார், மரணமில்லா பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று சொன்னார். அவர் கடவுள்கிட்ட கேட்ட பொழுது கூட வேண்டும் வேண்டும் என்று தான் கேட்டார். அவர் கடவுளாக நினைத்தது இயற்கையை. சித்தர்கள் அத்தனை பேருமே கடவுளாக நினைத்து இயற்கை தான் கடவுள். அவங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்தையும் கடந்தவன் கடவுள். நோயற்ற வாழும் இரவாத நிலையும் மனிதனால் அடைய முடியும் என்று நிரூபித்த சித்தர்கள் வாழ்வியல் முறைகளை அறிவியல் பார்வைக்கு உட்படுத்தி இருக்கிறார்கள். அதான் முக்கியம். அவங்க சொன்ன கருத்து எல்லாம் இன்னைக்கு வேணா மறைக்கப்பட்டு ஏதோ மூடப்பழக்கமாக மாற்றப்பட்டு இருக்கலாமே ஒழிய, சித்தர்கள் சொல்லுகின்ற காலத்திலே அவைகள் அத்துணையும் அறிவியல் பூர்வமாக என்னென்ன அறிவியல் நிகழ்வுகளை நிகழ்த்தும் என்று கருத்துக்களைத்தான் சொன்னாங்க. அதனாலதான் அவங்களுக்கு 8 வகை சித்துக்கள் கைகூட பெற்றது. 8 வகை சித்துக்கள் கைகூட பெற்றதன் விளைவாகத்தான் அவர்களை இன்னைக்கு நாம அதாவது தூளமேனியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். நினைப்பது உண்மைதான். பல இடங்களிலே சித்தர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சித்த சமாதியிலே அவர்கள் நமக்கு அருள்வாளித்துக் கொண்டிருக்கிறார்கள், நல்லவைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நினைக்கிறது காரணம் அவர்கள் கட்டமைத்து வைத்திருக்கின்ற அந்த தூளமேனியாக மரணமில்லாத பெருவாழ்வாக வாழ்ந்து கொண்டிருப்பதுதான் காரணம். ஒளியில் ஒளி போய் ஒடுங்கியவாறும் தெளியும் அவரே சிவசித்தர் தாமே. திருமந்திரம் சொல்லுது, ஒளியில் ஒளி போய் ஒடுங்கியவாறும் தெளியும் அவரே சிவசித்தர் தாமே. தாம் அறிந்த கலை அத்துணையும் அருள் நோக்கில் பிறருக்கு தந்து உலக மக்களுக்கு அறிவித்தவர்கள் இந்த சித்தர்கள். சித்தர்கள் இல்லைன்னு சொன்னா நாம கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம்னா, இந்த பழந்தமிழ் கால தமிழர்கள், அந்த தமிழ் சமுதாயத்தினுடைய ஒரு கட்டமைப்பு, ஒரு ஒழுங்குமுறை இல்லாம போயிருக்குமோ என்ற சந்தேகம் கூட வருது இந்த நூலை பார்க்கும்போது. நான் சித்தத்துல ஆய்வு சித்தரை பற்றியும் சித்த வைத்தியத்தை பற்றியும் ஆய்வு மேற்கொள்ளல. ஆனா இந்த கட்டுரை எழுதுவதற்காக சித்த நூல்களை நோக்கி அவைகளை தேடி படித்த பொழுது நிறைய செய்திகளை பெற முடிந்தது. அந்த செய்திகள் வழியா தான் உங்களோட பேசிட்டு இருக்கிறேன். சித்தர்கள் என்பவர்கள் மாந்தர்களுக்கு மேலானவர்களாக 6 அறிவு படைத்தவரோட 7ஆம் அறிவு படைத்தவர்களை போன்ற ஒரு தோற்ற நோக்கி ஏற்படுவதற்கு காரணம் அவர்கள் வாழ்ந்த வாழ்வியல் முறை. அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த கட்டுரை எப்படி இருக்குன்னு சொன்னா, சித்தர்கள் மருத்துவ அறிவியலை பத்தி சொல்லும், தமிழ் சார்ந்த சித்தர் வைதீக முறைக்கு எப்படி மாற்றப்பட்டு அது வீணடிக்கப்பட்டது அப்படிங்கிறது சொல்லும், சாதி சமய அமைப்புகளால எப்படி தமிழ் சமுதாயம் ஒரு 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 நிலைமையை நோக்கி போயிட்டு இருக்கிறதுங்கிறது சொல்லுமாறு அமைக்கப்பட்டிருக்குது. சில செய்திகளை மட்டும் உங்களோட பகிர்ந்து கொண்டு நான் விரைந்து சென்றுட்டு இருக்கிறேன். சித்தர்கள் மருத்துவ முறை காலம் குறிப்பிட முடியாத பழமையான ஒன்றாக இருக்கிறது. பண்டை தமிழரின் அறிவின் உச்சமே சித்த மருத்துவம் எனலாம். அதான் சொன்ன, அறிவியல் சார்ந்து தான் அவங்க சொல்லுவாங்க. அறிவியல் உச்சமே. மருத்துவத்துல கூட இதை செஞ்சா இதனால என்ன விளைவு வரும் என்பதை அறிந்திருந்து செய்தார்கள். அந்த அளவில் தான் அந்த மருத்துவம் வெற்றி பெற்ற மருத்துவமா இருக்கு. இன்னைக்கு கூட கொரோனாவுக்கு சித்த வைத்தியம் தமிழகத்துல ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியுதுன்னு சொன்னா, இன்னைக்கு சித்த வைத்தியத்தில் இருக்கிற சில மருத்துவ கூறுகள், மருத்துவ பொருட்கள் அது அந்த சித்தர்கள் கண்டுபிடித்து வந்ததுதான் என்ற பெருமையோடு சொல்லிக்கலாம். இன்னைக்கு உலக அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனே அந்த நம்ம கிட்ட இருக்கிற கபசுர குடிநீரை பத்தி ஒரு புரிதலுக்கு வந்திருக்கிறாங்க. சாப்பிடலாம், தப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, அந்த மருந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு அதுக்குள்ள இருக்கிற அந்த மருந்து பொருள்கள் எல்லாம் சித்தர்கள் தந்திருக்கின்ற ஞானம். அனைத்து வித ஆரோக்கிய முறைகளையும் மிக எளிய சிகிச்சை முறைகளையும் அதன் பயனை அனைவரும் அறிந்து கொள்ளும் பொருட்டும் சித்தர்கள் தந்திருக்கிறார்கள் சொன்னா அது மாற்று கருத்து இருக்க முடியாது. சித்த மருத்துவர்களான இவர்கள் தங்கள் வாழ்ந்த இடத்திற்கு அருகிலேயே கிடைக்கும் மூலிகைகளை கொண்டு மனித குலத்தை காத்து வந்தார்கள். மூலிகை செடிகளின் இலைகளை பொடியாக்கி, தாராக்கியும் தைலமாக்கியும் தருவதுதான் இவங்க வேலை.
அதுதான் அவங்க செஞ்ச மிகப்பெரிய அளப்பரிய சாதனை. எப்படி மனசு உட்கொள்வதற்கு தகுந்த மாதிரி மாத்தி கொடுத்தாங்க. பொடியாக்குறது, சாராக்குறது, தைலமாக சூரணம் சொல்லுவாங்க, பொடியாக்குற மாதிரி, அது மாதிரி மாத்தி கொடுக்குறாங்க. இந்த மருந்து உடலில் மெதுவாக கலந்து ரத்தத்துடன் கலந்த பின், நான் முக்கியமாக சொல்றேன், ரத்தத்தின் கலந்த பின் நோய் முற்றிலுமாக குணமாகுவதோடு பின் விளைவு என்று இன்று அலோபதி மருந்து சொல்லுகின்ற செயல்களை அந்த சித்த மருத்துவம் செய்வதில்லை. எந்த மருந்தை சாப்பிட்டாலும் பின் விளைவு அது ஏற்படுத்துவதில்லை. இந்த நோய்க்கு இந்த மருந்து என்று சரியாக சாப்பிடுகின்ற பொழுது நமக்கு பின்விளைவு என்பது ஏற்படுவதே இல்லை என்பதை அறுதியிட்டு சித்த மருத்துவம் கூறிக்கொண்டிருக்கிறது. அப்ப அது தமிழ் சமுதாயத்துக்கு ஏற்பட்ட ஒரு நல்ல விஷயம் தானே. இன்னைக்கு பாட்டி வைத்தியம், வீட்டுல செய்யற கை வைத்தியம் எல்லாம் எங்க இருந்து வந்ததுன்னு நினைக்கிறீங்க? சித்தர்கிட்ட வந்ததுதான். அந்த சின்ன சின்ன விஷயங்களை மருந்தே, நம்மெல்லாம் உணவே மருந்தா சாப்பிட்டு இருக்கிறோம். சாப்பிடுற உணவிலே மருந்து. தமிழ் சமூகத்துல இன்னைக்கு பெரும் அளவுல பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாம நம்ம உணவு முறை ஒரு அற்புதமான உணவு முறை. அதை தந்து சமைத்து தந்தவர்கள் யாருன்னா சித்தர்கள். நாம நினைக்கிற மாதிரி ஏதோ வீட்டுக்குள்ள தானா வந்து விழுந்தில்ல, சித்தர்களால நம்ம தமிழ் சமுதாயத்தை அறிமுகப்படுத்தப்பட்டது. ரத்தத்துடன் கலந்து பின் நோய் முற்றிலுமாக குணமாகின்ற ஆற்றலுடைய மருந்துகளை சூரணமாக தந்திருக்கிறார்கள். தீராத வியாதிகளை கூட தீர்த்து வைத்திடும் வைத்தியம் சித்த முறையில் உண்டு. இன்னைக்கு அவர்கள் அந்த ஆராய்ச்சியை தொடர்ந்து செஞ்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு இருக்கிற மிக கொடுமையான நோயா இருக்கிற புற்றுநோய் போன்ற நோய்களுக்கெல்லாம் கூட மருந்து நம்மகிட்ட இருந்திருக்கும். எல்லாம் ஓலைச்சுவடியில் இருக்கு. அவைகளை படித்து புரிந்து கொண்டு இன்னைக்கு நாம செய்யக்கூடிய ஆற்றலுடையவர்களாக நாம் இருப்போமே ஆனால் அவைகளை வெற்றி காண முடியும். என்னென்ன மூலிகை என்னென்ன விதமான நன்மையை நமக்கு தரும் என்பதை எல்லாம் அவர்கள் குறித்து வைத்திருக்கிறார்கள். மக்கள் அனைவரும் ஒழுக்கம் தவறாமல் வாழ வேண்டும் என்றும், பொய், சூது, கொலை, குடி, கூடா ஒழுக்கம் போன்றவற்றில் திளைத்தல் அவை மனித வாழ்வை வீணடித்து விடும் என்றும், உடல் நோயினை உண்டாக்கும் என்றும் கூறியவர்கள் சித்தர்கள். அதுதான் வள்ளுவர் கூட பாத்தீங்கன்னா இந்த கல்லுண்ணாமை பத்தி பேசியிருப்பாரு, கூடா நட்பு பத்தி பேசியிருப்பாரு, புலால் மறுப்பு பத்தி பேசியிருப்பாரு, வள்ளல் பெருமான் கூட பேசியிருப்பாரு. தான் வள்ளலாரையும் வள்ளல் பெருமான திருக்குறள் எழுதிய வள்ளுவரையும் நாம எப்படி எடுத்துக்கலாம்னு சொன்னா, நம்ம சித்தர்களாக எடுத்துக்கிற எந்த மாற்றமும் இல்லை. இவைகள் எல்லாம் கூடாது சொன்னாங்கன்னு சொன்னாலே அவங்களுக்கு இந்த சித்த கருத்துக்களுக்கு உட்பட்டவர்கள் தான். யோக பயிற்சியில் ஈடுபட வேண்டும், அப்படி செய்தால் வாழ்வில் வெற்றி பெற முடியும் என்றும், உடல் வலிமையுடன் நீண்ட நாள் வாழ முடியும் என்றும் பல பாடல்கள் சித்தர்கள் பாடியிருக்கிறார்கள். உலகில் சாவாமைக்கு வழிகாண முடியும் என்ற நம்பிக்கை தரும் உயரிய நோக்கம் கொண்ட மருத்துவ முறைதான் சித்த மருத்துவ முறை. நான் சொல்ற செய்தி என்னன்னா, உலகில் எல்லா நோய்க்கும் மருந்து இருக்கிறது, அந்த மருந்தை உட்கொண்டால் நல்ல வாழ்வு வாழ முடியும் என்ற உயரிய நோக்கம் கொண்ட மருத்துவ முறை தான் சித்த மருத்துவ முறை, பக்க விளைவு இல்லாத மருத்துவ முறை. தமிழ் சித்தர் சமூகம் வைதீகத்தை எதிர்குறலுமாக இருந்தது. என்ன நடந்ததுன்னு சொன்னா, வரலாற்றுல பாத்தீங்கன்னாக்கா, இது கொஞ்சம் விளக்கிட்டு நான் உள்ள போறேன். வரலாற்றுல பாத்தீங்கன்னா, தமிழ் சமூகம், தமிழ் சித்தர்கள் வைத்திய முறையை கையில வச்சுட்டு நல்ல ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுத்து தமிழ் மக்களை நல்வழிப்படுத்தி கொண்டிருந்த அந்த காலகட்டத்துல பிற மொழியான சமஸ்கிருதத்திலிருந்து வடமொழி தாக்கத்தால் ஏற்பட்ட வைதீக மதம் என்ற ஒரு மதம் வந்து நம்மை தாக்குகின்ற பொழுது, அந்த வைதீகத்தில் இருக்கிற செய்திகள் எல்லாம் தமிழ் சித்தர்களை மட்டும் விட்டு வைக்கவில்லை, அவர்களையும் தாக்கி அழிக்க தலைப்பட்ட பொழுது அதை எதிர்த்து நின்று வெற்றி கண்டவர்கள் இந்த தமிழ் சித்தர்கள். வேதம், ஆகமும், சாத்திரம் மூன்றும் வடநாட்டு தத்துவமான வைதீகத்தை மையப்பொருளாக கொண்டவை. இவை இறைவனை அடையும் வழிகளை காட்டுகின்றன வைதீக சமயம் நம்புகின்றது. வைதீக சமய கலப்பால் தமிழர்களின் வழிபாட்டு முறையும் வாழ்க்கை முறையும் பல மாற்றங்கள் பெற்றது என்பது உண்மை. சித்தர்கள் வைதீக சமயத்திற்கு எதிராகவும் அவர்கள் வழிபாட்டு முறைகளுக்கு எதிராகவும் மிக கடுமையாக எதிர்த்து குரல் கொடுத்தவர்கள். குறிப்பாக 14ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சிவவாக்கியர் வைதீக சமய கருத்து மிக கடுமையாக சாடி இருக்கின்றார். மேலும் யோக மரபினை வலியுறுத்தவே அனைத்து வகையான வழிபாடுகளையும் இவர் எதிர்க்கின்றார். திருமூலரோட பாத்தீங்கன்னா தெரியும், நட்டக்கல்வை சுற்றி வைத்து நட்டக்கல்லை சுற்றி வந்து முணுமுணுன்னு சொல்லு மந்திர மேனடா அப்படின்னு கட்டுரை பின்னாடி இந்த பாட தந்திருக்கேன். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த உருவ வழிபாடு, அதுக்கு மேல அதுக்கான செய்கின்ற சோடசோப தீபாராதனை போன்ற ஆடம்பரமான வைதீக முறைமையான பழக்கங்களுக்கெல்லாம் சித்தர்கள் ஏத்துக்கல. மேலும் யோக மரபை வலியுறுத்தும் அனைத்து வகையான வழிபாடுகளும் இவர் எதிர்க்கின்றனர். பூசை செய்தல், வேள்வி செய்தல், உயிர் பலியிடுதல், திருநீறு பூசை போன்ற சடங்குகள் இவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. மேலும் புறச்சடங்குகளை கடுமையாக தூற்றியவர்கள் இந்த சித்தர்கள். வேதமும் சித்தர்களின் பார்வை உயர்ந்ததாக போற்றப்படவில்லை. வேதத்தை அவங்க ஏத்துக்கவே இல்லை. அதனால சிவவாக்கியர் என்ன பண்றாரு, எப்படி கேட்கிறாரு பாருங்க,
இட்ட குண்டன் ஏதடா ரிக்கு வேதம் ஏதடா. ரிக்கு வேதம் சொல்றீங்களே, இட்ட குண்டம் ஏதடா. குண்டம்னா அந்த யாகம் வளர்க்கிறது. இட்ட குண்டன் ஏதடா இக்கு வேதம் ஏதடா என்றும் வேதம் ஓதும் வேலையே வீணதாகும் பாரிலே. வேதத்தை ஓதிட்டு இருந்தா பார்ல உன் நேரமே வீணா போகுதுடா, வாழ்க்கையே வீணா போகுதுடா அப்படின்னு சிவவாக்கியர் பாடியிருக்காரு 312வது சூத்திரத்துல. இட்ட குண்டன் ஏதடா ரிக்கு வேதம் ஏதடா வேதம் ஓதும் வேலையே வீணாகும் பாரிலே என்றும் சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத பட்டரே. கவனிங்க, சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத பட்டரே வேர்த்து இறைப்பு வந்த போது வேதம் வந்து உதவுமா? எவ்வளவு அழகான கேள்வி. வேர்த்து இறைப்பு, மூச்சு மேலையும் கீழே வாங்கி உயிர் போற நிலை வந்துகின்ற பொழுது வேதம் வந்து உதவுமா? எவ்வளவு பெரிய தீர்க்கமான சிந்தனை. கிட்டத்தட்ட அவங்க வந்து அதாவது இறைமறுப்பு கொள்கையாளர்களை போலவே இருந்திருக்கிறாங்க என்று கேட்கும் அவரே அடுத்து ஒண்ணு கேட்கிறார் பாருங்க. 100 கோடி ஆகமங்கள் 100 கோடி மந்திரங்கள், 100 கோடி ஆகமங்கள் 100 கோடி மந்திரங்கள் 100 கோடி நாள் இருந்து ஓதினாலும் அது எந்த பயனையும் தராது. 100 கோடி நாள் இருந்து நீ ஆகமத்தையும் மந்திரத்தையும் வேதத்தையும் ஓதினாலும் ஒரு பயனும் உனக்கு தராது என்று பாடுகிறார். தமிழ்நாட்டில் வைதிக சமயத்தினரால் பல ஆச்சார அனுஷ்டானங்கள் கடைபிடிக்கப்பட்டு அவற்றில் இன்னும் பல வழக்கில் இருந்த போதிலும் கூட பல நிலைகளில் சித்தர்கள் அவை பழித்து பேசினார்கள் என்பது உண்மை. அதுக்கு சிவவாக்கியரே மிகப்பெரிய சாட்சி. குறிப்பாக வாயில் ஒரு செய்தி சொல்றேன் பாருங்க, பதிஞ்சிருக்கேன். வாயில் சுரந்த உமிழ்நீர் இருக்குல்ல, அது ஆச்சாரத்துக்கு எதிரானதுன்னு வைதிக மதம் சொல்லுது. இது இறைவனுக்கு ஆகாது, புனிதத்தை கெடுக்கும், இழிவானது அப்படின்னு வைதிகம் பேசுது. சரி, வாயில் குடித்த நீர் எச்சில் எனின் அந்த வாயினால் ஓதுகின்ற வேதம் கூட எச்சு தானே? சிவவாக்கியர் கேட்கிற, அந்த வாயினால ஓதுகின்ற வேதம் எச்சு தானே? அந்த வேதத்தை எப்படி இறைவனுக்கு கொடுக்குறீங்க? அப்ப வைதிக மதத்தினுடைய உண்மை இல்லா செய்திகளை எல்லாம் மறுத்து பேசுகின்றவர்களாக சித்தர்கள் இருக்கிறார்கள். அப்ப தமிழ் சித்தர்கள் தமிழ் மக்களை ஒழுங்குபடுத்துகின்ற பொழுது மூட பழக்க வழக்கங்கள் நம்ப வேண்டாம் என்று அறிவுறுத்தியவர்கள் தான் இந்த தமிழ் சித்தர்கள். வைதிகத்தின் உண்மைத்தன்மை உடைக்கும் முயற்சியாக அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இன்னொரு செய்தி பாருங்க, இந்த மகளிர் பூப்பு என்கின்ற ஒரு நிகழ்வு. இந்த பூப்பு அடைந்திருக்கின்ற நாள்ல வீட்டு பண்டங்களை அவர்கள் தொடக்கூடாது. அந்த நேரத்துல சங்க இலக்கியத்தில் கூட சொல்லுது, அவர்களை களந்தொடா மகளிர் என்று அழைக்கிறது. சங்க இலக்கியத்தில் இதனை இழிவாக கருதிய பதிவுகள் எதுவுமே இல்லை. அது வந்து இயற்கையோடு இயந்த பெண்ணுக்கு ஏற்படுகின்ற ஒரு பருவ மாற்றம் என்பதை ரொம்ப அழகா சங்க இலக்கியம் சொல்லிட்டு போச்சு. சித்தர்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னா வைதிக மதம் அதை இழிவுபடுத்துகிறது என்பதை புரிந்து கொண்ட சித்தர்கள் அதற்கு எதிராக நிற்பதும் எதிர்கருத்து வைப்பதும் உற்று நோக்க வேண்டி இருக்கிறது. வைதிகம் வலுவாக சமூக பண்பாட்டு தளத்தில் ஊடுருவியது அல்லது மக்கள் அதன்பால் ஈர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து பூப்பு பற்றி தென்னக சமூகம் பன்னெடுங்காலம் முன்பே அறிந்திருந்தது என்பதை இந்த செய்தி மூலமா நம்ம அறியலாம். சித்தர் ரொம்ப தெளிவா சொல்றாங்க, அது வந்து இயற்கையோடு இயந்த நிகழ்வு. அதுல களந்தொடா மக்கள் வேணா அந்த குறிப்பிட்ட நாட்களை தவிர்த்து அவங்க எல்லா நாட்டிலும் இயல்பாக இருக்க வேண்டியது, அதுக்கப்புறம் புறந்தள்ள வேண்டிய அவசியம் இல்லை. பன்னெடுங்காலம் முன்னே அறிந்திருந்து தொல்காப்பியம் சங்க பாடல் இதற்கான சான்றுகள் நிறைய இருக்குது. சித்தர்கள் மருத்துவர்களாகவும் இருந்தார்கள், சமயத்தை அதாவது தமிழ் சமூகத்தை விழிப்படைய வைக்கின்ற நல்ல ஒரு செயல்களையும் செய்திருந்தார்கள். இந்த பூப்பு சுழற்சி இழிவான நிலையில் வைத்து பேசும் வேதியர்கள் முன் சித்த கருத்துக்கள் மோதிக்கொண்டன. பெண்களுக்கு ஏற்படும் மாத சுழற்சி இது இழிவானது எனின் நற்குலத்தில் பிறந்து வேதம் ஓதும் வேதியரே உன் பிறப்பை பற்றி சந்தேகப்பட வேண்டிய நிலைமை வந்துவிடும் என்று சித்தர்கள் கூறுகிறார்கள், ஏசுகிறார்கள். அப்ப வைதிக மதத்தோடு மோதுகின்ற போக்கு சித்தர்கள் வெகு காலமாக கடைபிடித்து வந்திருக்கிறார்கள். வைதிக மதத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் சித்தர்கள் என்பதை நாம் உணர வேண்டும். அப்ப ஒரு சமுதாயத்தை கட்டமைப்பதற்கு மூடத்தனமான இயற்கையை பழித்து பேசுகின்ற இயற்கைக்கு புறணான செய்திகளை வலியுறுத்துகின்ற வைதிக சமயத்தை வைதிக மதத்தை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை இந்த கட்டுரை நிறுவ முயல்கின்றது. அடுத்தது நமக்கு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது சாதி சமயம். இடைக்கால தமிழகத்தில் சாதிய அமைப்பு மிக வலுவாக இருந்தது என்பதில் மாற்று கருத்து இல்லை. சாதிகள் இல்லை என எல்லா சித்தர்களும் பாடி இருக்கிறார்கள். சித்தர் இலக்கியத்தின் மைய நோக்கங்கள் ஒன்று சாதிய கட்டமைப்பை உடைத்து பேதம் பேசுபவரை மனத்தை மாற்றுவது என்பதுதான் சித்தருடைய மிகப்பெரிய வேலையா இருந்தது. சைவ வைணவத்திற்கு இடையிலான முரண்பாட்டை களைவதும் கூட இவள் முயற்சியாக இருந்தது. ஏன்னா ஒரு காலத்துல சைவ வைணவம் மோதிச்சு, அது சமயம். இது இல்லாம எல்லா ஜாதி, ஒவ்வொரு ஜாதியிலும் 7 ஜாதிகள், அப்படி ஜாதிகள் மேல இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு ஆளுமை, ஜாதிகளை வைத்துக் கொண்டு இந்த தமிழ் சமூகத்தை வீழ்த்துகின்ற
வீழ்த்திவிட வேண்டும் என்கின்ற நிலையை உணர்ந்த சித்தர்கள் அவைகளை மாற்றுவதற்காக, கட்டமைப்பை உடைப்பதற்காக பலவிதமான செய்திகளை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். சைவ வைணவத்தை கூட எதிர்த்திருக்கிறார்கள். சாதி பிளவும் சமய பிளவும் பக்தி இயக்கிய வளர்ச்சியிலும் வீழ்ச்சியிலும் காண முடியுமே தவிர அவை வலுவாக இருக்காது என்று அதை அறுதிட்டு கூறுகிறார்கள். அதன் காரணமாகத்தான் பெரிய புராணம் என்ன பண்ணுச்சு, பல வகையான சாதியினரை சைவத்துக்குள் அணைத்துக் கொண்டது. பல வகையான வைணவ நூல்களும் வைணவ சாதியினரை அணைத்துக் கொண்டது. இப்படி அனைத்துக்குன்னா ஒரு வகையில் நாம சமயத்துக்குள்ளால ஜாதியை கொண்டு போய் மறுபடியும் ஜாதியைத்தான் வாழ வச்சுட்டு இருக்கிறோம். ஆனா சித்தர்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுதான் ஜாதிய சமய நிலையில் அவர்கள் மாறுபட்டு இருந்தார்கள். சித்தர் இலக்கியத்தில் காணப்படுகிற சாதிய அமைப்பிற்கு எதிரான கண்டனங்கள் தொடக்கத்தில் வலுவாகும். பிற்காலத்தில் அது பின்னுக்கு போயிடுச்சு. சித்தர்கள் அவங்க மேலாதிக்கம் செலுத்துகின்ற வைதீக மதம் இவர்களை பின்னுக்கு தள்ள வைக்க வேண்டிய காரணம் ஏற்பட்டு போச்சு. அழுத்தம் அதிகமா இருக்குல்ல, அவருடைய எதிர்த்து கத்தி பார்த்து மக்களும் அதுக்கு செவிசாய்க்காதால கொஞ்சம் பின்னுக்கு போயிட்டாங்க. பின்னுக்கு போயிருக்கிற நிலையில சாதியாவது ஏதடா, சாதி பேதம் பேசும் தன்மை என்ன தன்மையோ என்று சிவவாக்கியர் கேட்கிறார். சாதி ஏதுரா, சாதி பேதம் பேசுகின்ற மனித தன்மை மனிதனாடான்னு கேட்கிறார் சிவவாக்கியர் 46ல. சமூக நீதிக்காக குரல் கொடுக்கின்றார்கள். சித்தர்கள் அத்துணை பேரும் தமிழ் சமுதாயம் மேன்மையுற்ற அறிவுபூர்வமான செம்மாப்புடைய, இன்னும் சொல்ல போனால் உலகத்திற்கு மூத்த குடியாக இருக்கின்ற தமிழ் சமுதாயம் நல்ல பண்பாட்டு பழக்க வழக்க நெறிகளிலே மேன்மையுற்று இருக்க வேண்டும் என்று அவர்கள் தொடக்க காலம் முதல் இன்றளவும் கூட தொடர்ந்து இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். கேட்கிறார் பாருங்க, ஜாதி சொல்றீங்கல்ல, பறச்சியாவது ஏதடா பணத்தியாவது ஏதடா, பறச்சியாவது ஏதடா பணத்தியாவது ஏதடா, இறைச்சி தோல் எலும்பினில் இலக்கமிட்டு இருக்குதோ, இந்த நினனும் சதையும் ரத்தமுமாக இருக்கின்ற எலும்புமாக இருக்கின்ற அது உள்ளால இந்த பறச்சி பணத்தின் என்ற பேர்லாம் எழுதி வச்சிருக்குதா? அங்க நம்பர் போட்டு வச்சிருக்காங்களா? இலக்கமிட்டு இருக்குதால? என்னடா அப்படி இருக்கிறீங்களா அப்படின்னு எவ்வளவு கோபமா கேட்கிறாரு பாருங்க. அவரால் அந்த ஜாதியினால் ஏற்படுகின்ற பிரிவுகளை, ஜாதியினால் ஏற்படுகின்ற முரண்களை, வன்முறைகளை ஒத்துக்கொள்ள முடியல. அதனாலதான் அப்படி இந்த மாதிரி வார்த்தைகளை போட்டு அவங்க தமிழ் சமூகத்துக்கு எச்சரிக்கை விடுக்கிறார்கள். குறிப்பிட்ட ஒரு ஜாதியின் பெயரை சொல்லி அதன் அடையாளம் தோளில் உள்ளதா அல்லது அதற்குள் இருக்கும் எலும்பில் உள்ளதான்னு கேட்கிறாரு பாருங்க. தமிழ் சமூகம் மிகவும் அடிமைப்படுத்தப்பட்டிருந்தது அறிய முடிகிறது. மேலும் வேதம் ஓதுவானுடன் புழைச்சி சென்று மேவிடில், நல்ல ஒரு அழகான செய்தி. வேதம் ஓதுகின்ற ஒருத்தவங்க கூட புழைச்சி என்று தாழ்ந்த ஜாதியாக கருதப்படுகின்ற பெண் சென்று கலந்து விடுவானால் பேதம் எங்க போகும்? உங்க பேதம் என்னவாகும்? பேதமாய் பிறக்கிலாதவாறு என்ன பேசுவோம் கேட்கிற செவ்வாய்க்கிறத கேட்கிற. வகைக்குளங்கள் பேசிய வழைக்குறைக்கும் மாந்தர்கள் தொகைக்குளங்கள் ஆன நேர்மை நாடியே உணர்ந்தபின் மிகைத்த சுக்கிலமன்றியே வேறு ஒன்றும் கண்டிலே. வேற ஒண்ணுமே இல்லை. நீங்க வகை வகையா குளங்களை பேசி வழக்கு வச்சிட்டு இருக்கலாம். குளங்கள் எல்லாம் வகை வகையா நீங்க வகுத்து கொண்டு போகலாம். ஆனா மிகைத்த சுக்கிலமன்றியே வேறு ஒன்றுமே, சுக்கிலம் அப்படிங்கிறது அந்த இந்த உடம்பு அழிந்ததற்கு பிறகு ஏற்படுகின்ற ஒன்று, வேற ஒண்ணுமே கிடையாது. பூஜ்யம். பூஜ்யத்துக்குள்ள என்ன பண்ண போறீங்க? அதுதான் அவங்களுடைய நோக்கம். நகைக்குமாறு மனு எரிக்க நாளும் நாளும் நாடுவீர்னு சிவகீதம். நகைக்குமாறு மனுவை எரிப்பதற்கு நீங்க நாடுவீர்கள் என்று சொல்லி அழைப்பு விடுக்கிறார் சிவவாக்கியர். சாதி பிரிவினைக்கு மூல காரணமாக இருந்த மனுநீதி தாக்கப்பட்டுள்ளது. சமூகத்தின் அதிகார வர்க்கம் பின்பற்றும் சட்டமாக மனு இருக்க அதற்கு எதிரான முழக்கம் மக்களின் கருத்தை பிரதிபலிப்பதாக சித்தர் கருத்துக்கள் இருந்து இருக்கிறது. சமய பேதம், பலவான சாதி பேதங்கள் சமூகத்தில் வாழ்வதற்கே சிந்தனையை தூண்ட வேண்டும் ஒழிய வீழ்த்துவதாக இருக்கக்கூடாது என்று சித்தர்கள் குரல் கொடுத்திருக்கிறார்கள். ஆக அனைத்து சித்த பாடல்களிலும் சாதிக்கு எதிராக கண்டன குரல்கள் இருந்துள்ளன. கிபி 14ஆம் நூற்றாண்டு தொடங்கி 18ஆம் நூற்றாண்டு வரை சித்தர் பாடல் போன்ற கண்டன குரல்கள் ஒலித்துள்ளன. தமிழ் சமூகத்தில் இதற்கு எதிர்ப்பு இருந்துள்ளது என்பதை மேற்காட்டிய சான்றுகள் வழி அறிய முடியும். ஆனா அதே சித்தர்களை தமிழ் சமூகம் எதிர்த்தும் இருக்குது. சைவ சமயம் சித்தர் பாடலில் தாக்கப்பட்டுள்ளன. சமயங்கள் சமயமாக பார்க்கும் ஞானிகள் வழியில் செல்லும் பொழுது சைவ மதத்தினர் கற்களை அவர்கள் மீது எதிர்ந்துள்ளார்கள் சித்தர் மேல. இதுக்கு செய்திகள் இருக்குது, சான்று இருக்குது. சிவபெருமானை சைவ குறவர்கள் பிரான் என்னும் சொல்லை பயன்படுத்தி அழைப்பர் என்கின்ற அந்த ஒரு செய்தி நமக்கு தெரியும். சிவபிரான் சிவவாக்கியர் பாடல்ல பிரான் பிரான் என்று நீர் பிதற்றுகின்றீரே மூடரே அப்படின்னு சிவவாக்கியர் சொல்றார். அப்ப நேரா சமயத்தையுமே சாடுறாங்க. ஏன்னா அவங்களால அதை ஏத்துக்க முடியல. இந்த வைதீக மதத்துக்குள்ள
சமய அமைப்புக்குள்ள போறதை அவங்களை ஏத்துக்க முடியல. சமூக அக்கறை அவங்களுக்கு எப்படி இருந்து பார்ப்போமே. ஒவ்வொரு சமூகமும் தனக்கான சமூக நடவடிக்கைகளை தன் பூலோக மற்றும் புற வாழ்வியல் சூழலுக்கு ஏற்றவாறு அமைத்திருக்கின்றன. இப்ப தமிழ் சமூகம் தமிழ்நாட்டுக்கு தகுந்த மாதிரிதான் அமைக்கப்பட்டிருக்குது. இப்ப வடநாட்டு பண்பாட்டை கொண்டாந்து இங்க புகுத்தும் பொழுது, ஆங்கிலேய பண்பாட்டை கொண்டாந்து புகுத்தும் பொழுது நம்மளால அதை ஜீரணிக்க முடியல, எதிர்த்து போராடுறோம், வேற வழி இல்ல, ஆளுமையின் கீழே அதை அடிபணிரும். சங்கப்பாடல்ல கல் குடிக்கிறது என்னும் வழக்கம் சமூக நடவடிக்கையில் ஒத்துக்கொள்ளப்பட்டதாக இருந்தது, பின்னால் அது மறுக்கப்பட்டது. அதன் பின் தோன்றிய அற இலக்கியம் கல் குடித்தலை குறிப்பாக கடுவெளி சித்தர் பாடலில் வெறிகாட்டி மயங்கிய கல் குடியாதே என்று, கஞ்சா புகை பிடியாதே என்றும் பாடப்பட்டிருக்கிறது. கஞ்சா வெறியனடி என தொடர்ச்சியாக சித்தர் பாடல் கல், கஞ்சா, அபின் போன்ற போதைப் பொருள் பதிவு செய்யப்பட்டதன் வழி தமிழ் சமூகத்தில் இவையான பழக்கம் இருந்திருக்கிறது. ஆனா அது நல்லது இல்ல, அவைகளை களைய வேண்டும் என்று சொல்லி துறவியாக இருந்த சித்தர்கள் நாட்டில் திரிந்தவரிடம் இவ்வகையான பழக்கம் இருந்திருக்க வேண்டும் என்பதனால் அதை சான்றுகள் காட்டி நிறுவி இருக்கிறார்கள். சங்க காலத்தில் அழைக்கப்பட்டு வந்த பரத்தமை ஒழுக்கம் சங்ககால இலக்கியங்களிலே ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ரொம்ப கவனிக்கணும். இந்த பரத்தமை ஒழுக்கம் கூடா ஒழுக்கம் என்று சங்க இலக்கியத்திலே ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. தலைவன் பரத்தமை ஒழுக்கம் பேணி வருபவனை தலைவி வாயில் நிறுத்தி விடுகின்றாள் என்ற செய்தியை பார்க்கிறோம். தொடக்க கால இனக்குழு சமூகத்தில் இது தவறாக கருதவில்லை. ஆனா இனக்குழு நிலை மாறி நில உடைமை சமுதாயமாக மாற்றம் அடைந்த சங்க காலத்தில் இந்த முறை மதிப்பிழந்து சங்ககால இலக்கியங்கள் இம்முறையை மிக கடுமையாக சாடி இருக்கின்றன. சிலப்பதிகாரத்தில் தளிச்சேரி பெண்டீர்களுக்கு தனி தெருக்கள் இருந்தது பதிவாகியுள்ளன. திருக்குறளில் பொருட்பெண்டீர் என்னும் சொல் குறிக்கப்பட்டுள்ளது. இந்த ரொம்ப முக்கியமா நாம என்ன பார்க்கணும்னா, சித்தர் பாடலிலும் பொருட்பெண்டீர் பற்றி பேசப்பட்டுள்ளது. அப்படின்னா பொருட்பெண்டீரை எதிர்க்கின்றவர்களாக சித்தர்கள் இருந்திருக்கின்றார்கள். மையடர்ந்த கண்ணினார் மயக்கிடும் மயக்கிலே ஒரு சித்தர் பாட்டு, சிவவாக்கியர்ல 62வது சுலேகம் பாருங்க. மையடர்ந்த கண்ணினார் மயக்கிடும் மயக்கிலே ஐயிறந்து கொண்டு நீங்கள் அல்லலுற்று இருப்பீர்கள். ஐயிறந்து கொண்டு நீங்கள் அல்லலுற்று இருப்பீர்கள். கருக்குழியில் ஆசையாய் காதலுற்று நிற்கின்றீர் என்றும் பாம்பாட்டி சித்தர் 10 பாடல் பாடுற அந்த பாடல்ல இந்த கருக்குழி என்கின்ற பெண்ணாசையின் பெண் மோகத்தை அழகாக பாடி அதுல நீங்க அல்லல் பட்டுதான் தீருவீங்கன்னு சொல்லி முடிக்கிறாங்க. சித்தர் பாடல் பெண்களின் தாய்மை நிலை உயர்வாக போற்றப்பட்டுள்ளது. அன்னை என்பவள் தமிழ் சமூகத்தில் பெருமதிப்புடன் இருந்துள்ளாள். ஏன்னா அடுத்த வாரம் வருகின்ற பொழுது அன்னையர் தினம் வருது. அன்னையரை போற்றுகின்ற ஒரு தினமாக ஒரே ஒரு நாள் மட்டும் நினைக்க கூடாது. அன்னை என்பவள் என்றென்றும் போற்றப்பட வேண்டியவள், என்றென்றும் மனதில் நிறுத்தப்பட வேண்டியவள் என்பதை சித்தர்கள் காலத்திலிருந்து அன்னை போற்றப்பட்டிருக்கிறாள், பெருமதிப்போடு இருந்திருக்கிறாள், இறைவனுடன் ஒப்பிட்டு பேசப்பட்டிருக்கின்றாள். அன்னையை போல் எவ்வுயிரும் அன்பு காத்து முன்னே இருந்ததில்லை. இது பட்டினத்தார் பாடல ரொம்ப நிறைய பார்க்கலாம். அன்னை அவர் எப்படி சிறப்பித்து பாடினார்னு சொல்லி. தம் அன்னை காலமான பின் தகனக்கிரியை செய்யும் போது பாடிய பாடல் அத்துணையும் கண்களில் கண்ணீரை வர வைக்கும். அப்ப பெண்மையை போற்றுவதும் தாய்மையை போற்றுவதும் தாயன்பை உயர்த்தி பிடிப்பதும் சித்தருடைய கொள்கையாக இருந்திருக்கிறது. சித்தர் இலக்கியத்தில் மட்டுமில்லாமல் பிற பக்தி இலக்கியத்தில் வகையான போக்கு இருந்ததை திருவாசகத்துல பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து என்று பாடுகின்ற பாடல், திருஞான சம்பந்தருக்கு பால் கொடுத்த அந்த அன்னையை போற்றி அந்த திருஞான சம்பந்தர் பாடுகின்ற பாடல், இவளெல்லாம் அதுக்கு சான்றா இருக்கிறது. சித்தர் பாடல் நிறைய அறக்கருத்துகள் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட கூடி பொய்கள் சொல்லாதே, பொல்லா கொலை களவுகள் செய்யாதே, கள்ள வேடம் புனையாதே. எவ்வளவு அழகான செய்திகள். கள்ள வேடம் புனையாதே. ஒரு இடத்துல ஒரு மாதிரி, இன்னொரு இடத்துல இன்னொரு மாதிரி வாழ்க்கையில வாழ்ந்தினா ஒரு இடத்துல நீ நிராகரிக்கப்படுவாய் என்கின்றதை சித்தர் ரொம்ப அழகா சொல்றாங்க. இவ்வகையான தரவுகள் பொய், கொலை, கொள்ளை, ஏமாற்றுதல் ஆகியவை இடைக்கால தமிழ் சமூகத்தில் நடந்தேறியுள்ளன என்பதை அறிய முடிகிறது. சித்தர் வழிபாட்டு முறை வைதீக சமய வழிபாட்டுக்கு முற்றிலும் எதிரானது. அதை நம்ம ரொம்ப மனசுல வச்சுக்கணும். அதனாலதான் நட்டக்கல்ல தெய்வம் என்று 4 புட்பம் சாத்தியே சுற்றி வந்து முணுமுணுவென்று சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில் என்னும் பாடல் சிவவாக்கியர் வாயிலிருந்து வருகின்ற அந்த பாடல் உருவ வழிபாட்டை மிக கடுமையாக சாடிய பாடல். கல், வெள்ளி, செம்பு, பஞ்சலோகம் ஆகியவற்றை இறைவனுக்கு உருவம் அமைத்து நாம பாராட்டுறோம். இதுல ஈசன் அருளும் இல்லை, ஈசனுடைய ஞானமும் இல்லை, எதுவுமே கிடையாதுடா. கட்ட கல், மஞ்சள், சாணி இவைகளில் பரம்பொருள் இல்லை என்று யதார்த்தமா வெளிப்படையா பேசுறாங்க சித்தர்கள். வெட்ட வெளியதன்றி மற்ற வேறு தெய்வம் இல்லை என்று கூறுவதோடு கோயில் என்னும் அமைப்பு அவர்கள் நேரடியா தாக்குறாங்க. கோயில் என்கின்ற அமைப்பினால எந்த பயனும் இல்லை என்று சித்தர்கள் ரொம்ப நேரடியா தாக்குறாங்க. அப்படிப்பட்ட சித்தர்கள் தான் இன்னைக்கு நாம நிறைய கோயில்களை கட்டிட்டு இருக்கிறோம்.
அந்த கோயிலுக்குள்ள கொண்டு போய் அவங்களே வச்சு வழிபாட்டு முறையா மாத்திக்கிட்டு இருக்கிறோம். என்ன செய்யறது? காலங்கழிவுகள் எல்லாம் மாற்ற வேண்டும். மக்கள் மனதில் புனிதத்தின் அடையாளமாக கருதப்பட்ட நேரடியாக சாடும் பொருட்டு கோயிலாவது ஏதடா குளங்களாவது ஏதடா கோயிலும் குளங்களும் கும்பிடும் குளமாறே என்று சிவவாக்கியர் பாடுகின்றார். சித்த மக்களுக்கு வாழ்வியல் கருத்துக்களை கூறுவதோடு மட்டுமல்லாமல் இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வுகளையும் தங்கள் பாடல் கூறியுள்ளனர். சித்தர்கள் மானுட வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியாக திகழ்ந்தார்கள். சித்தர்கள் கூறிய எண்ணற்ற கருத்துக்களும் பொதுமை நோக்கியவை. அவற்றில் ஒரு சில கருத்துக்கள் மட்டுமே இங்க நான் உங்களோட பகிர்ந்திருக்கிறேன். நிறைய கருத்துக்கள் சித்தருடைய செய்திகளை பற்றி கர்ண பரம்பரை கைது கருத்துக்கள். கடவுள் ஒருவனே என்ற கொள்கை அவர்களுக்கு ரொம்ப முழுமூச்சா இருந்தாங்க. கடவுள் என்பது கூட இயற்கைதான் கடவுள், எல்லாவற்றையும் கடந்த இயற்கைதான் நமக்கு கடவுள் என்கிற கொள்கை கோட்பாடு உடையவர்கள் தான் மூலிகை மருந்தையே தெய்வமாக நினைத்தவர்கள் சித்தர்கள். சித்தர்கள் குறிப்பிட்ட எந்த ஒரு சமயத்தையும் சாராது வாழ்ந்தார்கள். இறைவன் மனித உள்ளத்தில் குடிகொண்டிருக்கின்றான் என்பதை தம் பாடல் உணர்த்தியுள்ளனர். சமுதாய மக்களுடன் கலந்துவிட்ட மூட பழக்க வழக்கங்களை கண்டு வெகுண்டெழுந்தவர்கள் சித்தர்கள். சித்தர்கள் தத்துவங்களை சொல்லியிருந்தாலும் நடைமுறைக்கு தேவையான அடித்தட்டு மக்களை அனுசரித்து பயன்பெறக்கூடிய பல தகவல்களை அதான் ரொம்ப முக்கியம். அவங்க நடைமுறை செய்தியை கூட மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க. அடித்தட்டு மக்களுக்கும் கொண்டு சேர்த்திருக்கிறாங்க. அவங்க பயன்படக்கூடிய வகையில் வைத்திய முறையாகவும் பழக்க வழக்கமாகவும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள முறையிலும் அவர்களை சொல்லியிருக்கிறார்கள். மனித குலத்துக்கு உதவுவது அவள் முக்கிய நோக்கமாக இருந்திருக்கிறது. எனவே சித்தர்கள் தற்காலத்தில் சூட்சுமமாக நம்முடன் வாழ்ந்து வேண்டுவோருக்கு வேண்டிய உதவிகளை செய்து வந்தாலும் கூட அவர்கள் எந்த மதத்தையோ எந்த சமயத்தையோ எந்த ஜாதிய அமைப்பையோ இன்னும் சொல்ல போனா எந்த அந்த அறுவகை மதங்களையும் சாராமல் ஒரு தனி இனமாக தனித்துவமாக இயற்கை நம்புவர்களாக இயற்கையோடு இயைந்து வாழ்ந்தவர்களாக கட்டமைத்து அழகான ஒரு வடிவத்தை தமிழ் சமூகம் தந்திருக்கிறார்கள். மருத்துவ முறை அவர்கள் தந்த அந்த மருத்துவ முறைக்கு ஈடுணையான மருத்துவம் என்று எங்கேயுமே இல்லை. பின் விளைவுகளை ஏற்படுத்தாத நல்ல மருத்துவத்தை மூலிகை செடிகளை கொண்டு மூலிகை சாற்றினை கொண்டு பொடிகளை கொண்டு நமக்கு தந்து தமிழ் சமூகம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சூட்சமமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த சித்தர்கள் அழகான கட்டமைப்போடு தமிழ் சமுதாயத்தை உருவாக்கி தந்திருக்கிறார்கள். அதை வீணடிப்பதும் அதை போற்றுவதும் பாராட்டுவதும் நம் கையில் இருக்கிறது. இப்படி நல்ல என்ற நம்பிக்கை நமக்கு வர வேண்டும். சித்தர்கள் தந்திருக்கின்றவர்கள் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். சித்தர்கள் ஏதோ ஒரு அதாவது சொல்லுவோம் ஒரு அப்பாற்பட்ட உலகத்தில் வாழ்பவர்கள் அல்ல, நம்மோடு வாழ்ந்து நம்முடனே இருக்கின்றவர்கள், நம்மை வழிநடத்துகின்றவர்கள் அந்த சித்தர்கள். அவர் கட்டமைத்த தமிழ் சமூகம் வெல்ல வேண்டும், வெற்றி நடை போட வேண்டும் என்று சொல்லி இப்படி ஒரு நல்ல வாய்ப்பினை தந்து சித்தர்களை பற்றி பேசுவதற்காக அவர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்காக நிறைய கருத்துக்களை சேகரிப்பு வாய்ப்பை தந்த எழுதகை நண்பரும் பேராசிரியர் பெருந்தகமான ஐயா செங்குட்டுவன் அவர்களுக்கும் இந்த ஏற்பாடு செய்த சித்த அமைப்பை சார்ந்த அமைப்புகளுக்கும் அத்துணை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை உண்மையிலேயே உள்ளன்போடு நன்றினை தெரிவித்து இடம் சாருகின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சியா, ரொம்ப சிறப்பா பண்ணீங்க. அதாவது வந்து நிறைய புது கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்கீங்க இன்னைக்கு. நிறைய உண்மையிலேயே சித்தர்கள் பொறுத்த வரைக்கும் இயற்கையோட வாழ்ந்திருக்காங்க. சரிங்களா? மானோட வாழ்க்கைக்கு வழிகாட்டியா இருந்திருக்காங்க. சொல்ற கருத்துக்கள் எல்லாமே உண்மையிலுமே ஒரு அருமையான கருத்துக்கள் இல்லையா? சரிங்களா? ரொம்ப ரொம்ப நன்றியா இன்னைக்கு. சரிங்களா? இப்ப இப்ப அடுத்த நிகழ்வுன்னு சில ஐயா சில கேள்வி கேட்கலாம் ஐயா? கேட்கலாங்க. எனக்கு நான் மீண்டும் உங்களை ஒரு தெளிவுபடுத்திடுறேன். சித்தர்கள் நூல்களை ஆராய்ச்சி செய்தவன் அல்ல, வழிமுறை. ஆனா இதுக்காக நான் படிச்சிருக்கேன், நிறைய எடுத்திருக்கிறேன். அந்த செய்திகளை நான் என்ன உங்களோட பகிர்ந்துக்க முடியும். ஒரு ரெண்டு பேர் ரெண்டு கேள்வி மட்டும் பண்ணிக்கலாம். கேட்க சொல்லுங்க. இப்ப இதை முடிச்சுனா அடுத்து கட்டுரை வாசிக்கிறாங்க ஐயா. கட்டுரை ஐயா வணக்கங்க, முத்துப்பாண்டி பேசுறீங்க. வணக்கம் முத்துப்பாண்டி பேராசிரியர். வணக்கம். வணக்கம். இப்ப பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல சித்தர் பீடங்கள், பல பேர் திடீர்னு சித்தர்களா மாறிட்டாங்க பல இடத்துல. இந்த மாதிரி இருக்கிறவங்களை நம்பலாமா ஐயா? அதுதான் நான் ரொம்ப தெளிவா சொன்னேன். இவங்க எல்லாம் சித்தர்கள் அல்ல, வைதீக மதத்தை சார்ந்து பொருளாதார வளப்பத்திற்காக வந்தவர்கள். இவங்க எல்லாம் சித்தர்கள். அவங்க சித்தர்கள் தங்களை சொல்லிப்பாங்க. ஒரு கருத்தை நான் சொன்னா இதுவாகுன்னு சொல்றதான் சொல்லல. சித்த தத்துவத்துல மடாதிபதிகளை கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை நான் ஒரு கருத்தை அங்க பதிஞ்சாங்க, வலியுறுத்தி சொல்லணும்னு விரும்பல. அப்ப இந்த சித்த தத்துவம் என்பதே என்னன்னு சொன்னா இதுவா இருக்கிறதுக்காக இல்ல, தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு பெரிய ஆளா காட்டிக்கிட்டு நான் சித்தன் சொல்றதுக்கெல்லாம் இல்ல. இன்னும் சொல்ல போனா சொல்றாங்க தெளிவாக சித்தர்கள், தன்னை எவன் ஒருவன் சித்தன் சொல்லிக்கிறானோ அவன் முதல்ல சித்தனே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அவனே அவனை சித்தன்னு சொல்லிக்க கூடாது.
மக்கள் அவனுடைய கருத்துக்களை வைத்து அவன் தருகின்ற நல்ல வாழ்க்கை முறையை வைத்து அவன் எப்படி பழகுகின்றான் வச்சு அவனை சித்தன் ஏத்துக்கணும். அதுதான் அவங்க சொல்ற கருத்துக்கள். நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. ஆனந்த் பாபு. வணக்கங்க ஐயா. வணக்கம் ஐயா. நீங்க சொன்னீங்க ஏன் சடங்குகளை சித்தர்கள் ஏற்றுக்கொள்ளல அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வைதிகத்தை முழுக்க முழுக்க அவங்க சாடினார்கள் அப்படின்னு நம்ம சொல்றோங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆரியர்கள் வைணவர்களோட வரவு அன்னைக்கே சித்தர் மரபுலே இருந்துச்சா, இல்ல அதுக்கப்புறம் நம்ம நாட்டுக்கு வந்துச்சா அப்படிங்கிற எனக்கு ஒரு சின்ன ஒரு ஐயப்பாடுங்கய்யா. நல்ல கேள்வி. எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. 14ஆம் நூற்றாண்டு 18ஆம் நூற்றாண்டு வரையில நான் ரொம்ப நுழைந்து பார்த்திருக்கேன். அதுல சொல்ற செய்தி என்னன்னு சொன்னா, சித்தர்கள் வைதீக மதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னைக்கு இருக்கிற அந்த சமய தலைவர்கள், இன்னைக்கு இருக்கிற மடத்தினுடைய தலைவர்கள், தங்களை சித்தர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் எல்லாம் வைதீக முறையில் வளர்ந்தவர்கள். வைதீகத்தை சித்தர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதனால் நாம இப்ப இருக்கிறவங்களை நாம அந்த அளவுல வச்சு பார்க்க முடியாது. இன்னைக்கு இருக்கிற சமய சடங்குகள், சோட சோபங்கள், இவைகள் எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு 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 படாடவமாக ஒரு வாழ்க்கையை வேறு ஒரு வடிவத்துக்கு கொண்டு போனதுனால இவர்களை சித்தர்கள் வழியில் ஏத்துக்கல. ஆனா சித்தர்கள் 14, 18ஆம் நூற்றாண்டு வரையில இருக்கிற செய்திகள் எடுத்து பாத்தீங்கன்னா, சித்தர்கள் இதை ஏத்துக்கவே இல்லை. அவங்களுக்கு அந்த தன்னை உயர்த்தி பேசுவதோ, தன்னை படோபகாரமா பாத்துக்கிறதோ ஏத்துக்க முடியல அவங்களால. ரொம்ப நன்றிங்கய்யா. ஆனா ஒரு சில சித்தர்கள் பாடல்ல சிவனையும் வழிபட்டுறான குறிப்புகள் இருக்கு, ராமனை வழிபட்ட குறிப்புகள் இருக்குங்களா? அதை எந்த மாதிரி நம்ம பார்க்கணும்? நல்ல 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 இந்த கேள்வி கேட்பீங்க. நல்ல இடைச்சர்கள் சொல்லிட்டாங்க. அது சித்தர்கள் இலக்கியங்கள் என்ன சொன்னா, இடைச்சர்கள் பிற்காலத்துல எல்லா இடத்துலயுமே நம்ம ஆளுங்க வேலை பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இடைச்சர்களா சில பாடலை சேர்த்திருப்பாங்க அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் கருதுறாங்க. சித்த ஆராய்ச்சியாளர்கள் ஏத்துக்கிறது இல்லை, ஆனா அவங்க அப்படிதான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இடைச்சர்களாக இந்த பாடல்களை வேண்டுமென்றே நுழைத்திருப்பார்கள் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா சித்தர்கள் அதை பாடியிருக்க வாய்ப்பு இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. நன்றி. வணக்கம். சரஸ்வதி ஐயா. வணக்கம். வணக்கம். கொஞ்சம் கொஞ்சம் உரத்தி பேசுங்கம்மா. கேக்குதுங்களா ஐயா? கேக்குது. இப்ப கேக்குது, சொல்லுங்க ஐயா. பாரம்பரியமான நம்ம சித்த மருத்துவம், பின்தங்கி தடுப்பூசி போன்ற மருத்துவங்கள் இப்பொழுது வெளிப்படையாக இருப்பதற்கான காரணம் என்னையா? ரொம்ப எளிமையான விஷயம்தான். ஒன்னே ஒண்ணுதான். நம்ம கிட்ட 2 குணம் இருக்கு. ஒண்ணு, நோய் உடனடியா தீரணுங்கிற அவசியம். இன்னொன்னு, சித்த வைத்தியத்து மேல நம்பிக்கை இழந்தது. அதுக்கு என்ன சொல்ல போனா, இப்ப இருக்கிற இந்த சித்த வைத்தியர்கள் கூட ஒரு காரணமோன்னு என்ன தோணுது. நான் சொல்ல மாட்டேன், என்ன தோணுது. ஏன்னா அந்த மருந்துகளை தொடர்ந்து மக்களிடத்திலே கொண்டு செலுத்தாத ஒரு நேரத்துல அப்படியே பின்தங்கிட்டாங்க. அலோபதி மருந்து உள்ள வந்த பொழுது அதனுடைய ஆதிக்கம், மேலாதிக்கம், அந்த என்ன சொல்ற வேதிப்பொருள்களால ஏற்படுகின்ற விளைவுகளை பத்தி கூட கவலைப்படாம அது உள்வாங்குவதற்கு மனித உடம்புகளை, இன்னொரு செய்தி, பொருளாதார ரீதியாக பணத்துவம், அத பணத்தினுடைய சாழல்ல அதை இறக்கணத்தின் காரணமாக சித்த வைத்தியத்தில் இருக்கிற அருமையான செய்திகள்லாம் பின்தங்கியது காரணமாச்சு. 48 நாள் என்பது நீண்ட நெடிய நாள். ஒரு மண்டலம், இந்த ஒரு மண்டலம் அளவுக்கு நோயை பொறுத்துக்கிறதுக்கு இன்னைக்கு நமக்கு தயாரா நாம இல்லை. அதுதான் உண்மை. ஆனா சித்த வைத்தியத்துல பின்விளைவுகள் இல்லைங்கிறத நம்ம நினைச்சு பார்க்க மாட்டேங்கிறோம். எந்த மருந்தை சாப்பிட்டாலும் அந்த மருந்து பின்விளைவு நமக்கு தர்றதே கிடையாது. அதோட அது உடம்புல கலந்து, ரத்தத்துல கலந்து, பிறகு அது காத்துல போயிடும். ஆனா அலோபதி மருந்துல, ஹோமியோபதி மருந்து போன்ற மருந்துகள்ல நாம் எடுக்கின்ற பொழுது பின்விளைவுகள் மிகப்பெரியதா இருக்கு. இன்னைக்கு புற்றுநோய்க்கு தரப்படுகின்ற இந்த ஹீமோதெரபிங்கிற ஒரு தெரபினால என்ன ஆகுது தெரியுங்களா? வாழ்க்கை போச்சு, அவ்வளவுதான். சொல்ல முடியாது, பேச முடியாது. ஆனால் சித்தத்துல அந்த மாதிரி இல்லை. ஆனா அதை நம்மளால நம்ப முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல, பின்தங்கிறது காரணம் ஒரே காரணம் தான். மிக விரைந்து அது செய்வதற்கு இல்லாம இருக்கின்றதை நாம ஆராய்ச்சி பூர்வமாக அதை அது விரைந்து செய்ய முடியுமான்னு பார்த்தோம்னா ஒரு கால் வெற்றி பெற முடியும். அதுதான் என்னுடைய சிந்தனையா கருத்தா இருக்க முடியும். நன்றி. வள்ளுவர் அறிவியல் மற்றும் மேலாண்மை கல்லூரி மற்றும் மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமம் இணைந்து நடத்தும் இணையவழி மெய்நிகர் பன்னாட்டு கருத்தரங்கம். நமது சிறப்பு அழைப்பாளர், பேச்சாளர், நல்ல எழுத்தாளர், காப்பா அரவாணர் வாழ்நாள் சாதனையாளர் விருது, மகாகவி பாரதி விருது, மறைமலை அடிகளார் விருது, கவியரசு கண்ணதாசன் விருது என பல்வேறு விருதுகளை அள்ளி குவித்தவர். இதுவரை 8 நூல்களை எழுதியவர். சிங்கப்பூர் தமிழ் இலக்கிய களம் என்ற இலக்கியம் சார்ந்த அமைப்பை நிறுவி நடத்தி வருபவர். சிவகங்கையிலே காப்பிய விழாவினை ஆண்டுதோறும் நடத்துபவர். சித்தர்கள் கட்டமைத்த தமிழ் சமூகம் என்ற தலைப்பிலே இதுவரை அழகாக சித்த மருத்துவத்தை தமிழ் வழியிலேயே தெளிவுபடுத்திய நமது சிறப்பு அழைப்பாளர் முனைவர்
ரத்தின வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை எமது வள்ளுவர் குழுமத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். தற்பொழுது நிகழ்வின் தொடக்கமாக கட்டுரை இதோ உங்களுக்காக ஐயாவின் தலைமையிலே. முதல் கட்டுரையாளர் தென் திருவாங்கூர் இந்து கல்லூரி நாகர்கோவில் பேனா ஈஸ்வர பிரியா, சித்தர் நெறிகளும் சித்தி முறைகளும். இவங்களுக்கு எதுவும் நேரம் உண்டாமா? நேர அளவு உண்டா உங்களுக்கு? ஒவ்வொரு கட்டுரையாளர்களுக்கும் 5 மணித்துளிகள் ஐயா. நன்றிமா, நன்றி. 3 மணித்துளிகள் முதல் 5 மணித்துளிகள் ஐயா. ஈஸ்வர பிரியாமா பேசுங்க, நீங்க ஆரம்பிக்கலாம். வணக்கம் ஈஸ்வர பிரியா. வணக்கம். வணக்கம். பாருங்கள். வள்ளுவர் அறிவியல் மற்றும் மேலாண்மை கல்லூரி சார்பாக இணைய வழியில் பன்னாட்டு கருத்தரங்கத்தில் பங்கேற்று இருக்கும் அனைத்து பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள் மற்றும் மாணவர்களுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கட்டுரை தலைப்பு சித்தர் நெறிகளும் சித்தி முறைகளும். நெறிகளும் சித்தி முறைகளும் என்ற தலைப்பில் இக்கட்டுரையை ஆய்வு செய்யும் போது நம்ம காலங்காலமாக எத்தனையோ சித்தர்கள் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கிறார்கள். இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இனியும் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார்கள். வாழையடி வாழையாக இந்த மரபு தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்ப சித்தர்கள் யார்? சித்தர்கள் யார் என்ற கேள்விக்கு சித்திகளை கைவர பெற்றவர்களே சித்தர்கள் ஆவர். அப்போ சித்தர்கள் எப்படி தோற்றத்துடன் காணப்படுகிறார்கள்? அவர்களோட நிழல் தரையில் விழுவதில்லை, உருவ புகைப்படம் படிவதில்லை, பாதங்கள் நிலத்தில் தோய்வதில்லை, அவர்களது தேகத்தை சிதைக்க வாள் கொண்டு வீசினாலும் காற்றில் வீசியது போலதான் இருக்கும். இப்படிப்பட்டவர்களாக சித்தர்களின் தோற்றம் காணப்படுகிறது. சித்தன் போக்கு சிவன் போக்கு என்ற ஒரு பழமொழியும் இன்று தென்னாட்டு பட்டு தொட்டிகளிலும் வருகிறது. எல்லா உலகுக்கும் ஒரே ஒரு முழுமுதல் கடவுளாகிய சிவனுக்கு நிகரானவர்கள் சித்தர்கள் என்று கூறப்படுகிறது. இவர்கள் சிவநெறியாகிய சைவ சமயத்தை தங்கள் நெறியாக கொண்டனர். சிவம் அறியும் முறை, சைவம் அடையும் முறை என்ற நெறியை கடைபிடித்து வந்தவர்கள். இனி சித்த மருத்துவ கொள்கை. தென்னாட்டு சித்தர்கள் தனக்கென ஒரு மருத்துவ கொள்கையை உருவாக்கி வைத்திருந்தார்கள். மருந்து என்பது மருத்து என்ற சொல்லில் இருந்துதான் தோன்றப்பட்டது. எப்படி என்பதை பார்ப்போம். மருந்து என்பது உடலில் தோன்றிய நோயை மருத்து குணமாக்கி உடம்பை நோயின்றி வளமைப்படுத்துவது, முதுமையை தள்ளி போட்டு உடம்பிலும் உயிரிலும் என்றும் இளமை நலத்தை தருவதாக மருந்தாகும் என்பதை எம்பிரான் திருமூல நாயனார் இந்த பாடல் மூலமாக விளக்குகிறார். மறுப்பதுடல் நோய் மருந்தெனல் சாலும், மறுப்பது உள நோய் மருந்தெனல் சாலும், மறுப்பது பிணி நோய் வாராதிருப்ப, மறுப்பது சாவை மருந்தெனல் ஆமை. மருந்துக்கு 4 இலக்கணங்கள் கூறியிருக்கிறார். 1 போக்க வேண்டும், 2 மனநோயை போக்க வேண்டும், 3 இனி நோய் வராமல் தடுக்க வேண்டும், 4 சாவு வராமல் தடுக்கப்படுதல் என்று மருந்துக்கு 4 இலக்கணங்களை திருமூல நாயனார் அன்றே குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்து சித்தர்களின் புது நெறிகள். சித்தர்கள் முதல்ல சிந்தித்து தெளிந்து இளமை நிலையாது, உடம்பாகிய யாக்கை நிலையாது, செல்வம் நிலையாது என்பதையே குறிப்பிட்டு இருக்கிறார்கள். மேலும் எல்லாருக்கும் தெரிந்த ஒன்றானாலும் உலகமாகிய மயக்க இருள், இன்றைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை முறையில எல்லாரும் ஒரு மயக்க இருளில் தான் இருந்து கொண்டிருக்கிறார். மயக்க இருளில் கண்ணில்லா குருடர்களை போல் மயக்கமாகிய இருளில் அலையாமல் உடல் அழிவதற்கு முன்பு மெய்ப்பொருளாகிய மெய்யான பொருள் அடைய வேண்டும் என்று சித்தர்கள் கூறியிருக்கிறார்கள். அடுத்தது தன்னை அறிதல். தன்னை அறிதல் எப்படி? தன்னை உணர்ந்து தான் ஏன் பூமியில் பிறந்தோம், இப்படி ஒவ்வொரு பிறவியின் வாழ்க்கையிலும் பல கஷ்டங்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. அனுபவித்த இன்பங்கள் ஒவ்வொரு பிறவிலும் சென்றவை நினைவுக்கு வராமல் இப்படி பிறந்து கொண்டும் இறந்து கொண்டும் தான் இருக்கிறோம். நம்ம முன் பிறவில என்ன வினை பயன் செய்து இருக்கிறோம், இதை தவிர்ப்பது எப்படி என்று
இதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது ஆன்ம அறிவு, ஆன்ம ஞானம். எல்லா மதங்களும் தன்னை அறிய வேண்டும் என்றுதான் கூறுகின்றன. தான் யார், தன்னை அறிவது எப்படி என்று சித்தர்களைப் போல தெளிவுபடுத்தி யாரும் இதுவரைக்கு கூறவில்லை. உலகத்தில் உயிர்கள் தொடர்ந்து பிறந்து கொண்டும் சிறிது காலம் இருந்து இறந்து கொண்டுதான் இருக்கிறது. உலகத்தில் பிறந்த அனைவருடைய சாவும் ஒரே மாதிரி அமையாது. ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி வேறுபட்டு கொண்டுதான் இருக்கிறது. சாவும் ஒருவருக்கு ஒருவர் மாறுபட்ட தன்மையாக தான் இருக்கிறது. அடுத்ததாக பிராணயாமம். பிராணயாமம் என்பது சித்தர்கள் குறிப்பிட்ட மிகப்பெரிய ஒன்றாகும். பிராணயாமம் என்னும் மூச்சு பயிற்சி வந்து அனுஷ்டாங்க யோகத்துல மிக மிக முக்கியமானதாகும். அனுஷ்டாங்க யோகம் வந்து இது தீட்சிதர்கள், அந்தணர்கள் வந்து அனுஷ்டாங்க இது பண்ணுவாங்க. அதாவது எம்பிரான் நம்பியாரூரர் பெருமான் அருடைய 7ஆம் திருமுறை திருத்தொண்ட தொகையில தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று குறிப்பிட்டிருப்பார். அதாவது தில்லையில் வாழ்ந்த 3000 அந்தணர்கள். சிதம்பரம் கோயில் தில்லையில வந்து 3000 பேர் வந்து தீட்சிதர்கள். அவங்கதான் தீட்சை வாங்கி முறையாக அங்க பூஜை பண்ணது வந்து தீட்சிதர்கள் தான் பண்ணுவாங்க. அவங்கதான் அனுஷ்டாங்கம் என்பது தீட்சிதர்கள் வாங்கியிருப்பாங்க. அனுஷ்டாங்கத்துல நம்ம பிராணயாமம் என்பது முறையாக கடைபிடிக்க வேண்டும். அது எல்லாராலும் பண்ண முடியாது. ஒரு குருவோட வழிகாட்டுதலின் பேரில் தான் இந்த பிராணயாமம் பண்ண வேண்டும். அதாவது மூச்சை உள்ளிழுத்து வெளிவிடுவது. அதாவது நம்ம மூச்சை உள்ளிழுக்கும் போது ஒரு 8 தடவை எண்ணிட்டு மூச்சை உள்ளிழுக்கணும். உள்ள நிறுத்துவது 16ஆக இருக்கணும், வெளிவிடுவது 8ஆக இருக்கணும். இதுதான் பிராணயாமம் என்று குறிப்பிடப்படுகிறது. அதாவது வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம். வாசல் இறைந்து மயங்கிய வாயுவை ஈசன் அஞ்சன் வாசல் இழித்தே என்றும் போகின்ற வாயு பொருந்தி சிவமொக்கும் தாழ்கின்ற வாயு வடக்கு என்றும் ஔவையார் தெளிவுபடுத்துகிறார். வாயுவானது தானாக அடங்க வேண்டும். அடுத்ததாக பேரின்ப வாழ்வும் பேரின்ப லாபமும். இயற்கை உண்மையாகிய வடிவினராகிய சிவபெருமானின் பூரண இயற்கை இன்பத்தை பெற்று எக்காலத்துக்கும் எவ்விடத்துக்கும் எவ்வளவும் தடைபடாமல் அனுபவிக்கப்படுகின்ற ஒப்பற்ற அந்த பெரிய இன்பத்தையே பேரின்ப வாழ்வு என்று குறிப்பிடப்படுகிறது. அடுத்ததாக பார்ப்பது வந்து தேச உபாயங்கள். செல்வம், இளமை, யாக்கை, உயிர் இவை என்றும் நிலையானதல்ல. இன்றைக்கு இருக்கக்கூடிய செல்வம் நமக்காக சேமிக்கப்படுகிறது என்று கேட்டால் இல்லை. மற்றவர்களுக்காகவே இன்றைய செல்வம் சேமித்து நமக்குன்னு இல்லாம எதிர் வீட்டுல அவங்க எவ்வளவு வச்சிருக்காங்களோ அதை பொறுத்து அவங்க வச்சிருக்காங்க, அதனால நம்மளும் வச்சிருக்கோம் என்றுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய செல்வ முறைகள் சேமித்து கொண்டு இருக்கிறோம். அடுத்தது குருநெறி. குருநெறி ஆன்மக நெறியில சாதனை செய்ய விரும்ப வேண்டும் என்றால் முதலில் குரு என்பது சரியான முறையில் அமைய வேண்டும். அவர்களோட தேடல் குரு எப்படி இருப்பார் அல்லது எப்படி இருக்க வேண்டும் என்ற கற்பனையின் புறத்தோற்றமாகவே இருக்கிறது. குருவினை தேடுவதில் முதலில் தெளிவாக இருக்க வேண்டும். குரு எப்படி இருக்க வேண்டும் என்று எம்பிரான் திருமூல நாயனார் குறிப்பிட்டிருக்கிறார். குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார், குருட்டினை நீக்கா குருவினை கொள்வர். குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி குருடும் குருடும் குழி விழுமாறே என்று குறிப்பிட்டிருக்கிறார். இறுதியாக இறைவனின் திருவடியை காட்டும் மெய்ஞானியாரை எவ்விதத்திலும் தேடி அவர் சொற்படியும் அவர் காட்டிய வழிகளிலும் சென்றால் சித்தி நெறியினை பின்பற்ற முடியும் என்று கூறி எல்லா உயிரும் இன்புறுக, நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், வான் பற்றி நின்ற மறைப்பொருள் சொல்லிடின் ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம் தான் பற்ற பற்ற தலைப்படுத்தான என்று கூறி ஆண்டவன் பெருங்கருணையால் சித்தர் நெறிகளும் சித்தி முறைகளும் உலகெங்கும் பரவட்டும் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி அம்மா. ஐயா, இந்த கட்டுரை சார்ந்து உங்களுடைய கருத்து ஐயா? நல்ல சிறப்பான ஒரு கட்டுரை. குறிப்பா அவங்க வந்து அதாவது முழுக்க முழுக்க எப்படி கொடுத்திருக்காங்கன்னா சித்த நெறிகளும் சித்த முறைகளும் கொடுத்திருக்காங்க. சித்த முறையை பத்தி நம்ம நல்ல தெளிவா விளக்கியிருக்காங்க. சித்த முறைனா என்ன அப்படிங்கறது தெளிவா விளக்கியிருக்காங்க. இடையில நிறைய முரணான எனக்கு என்ன தோணுச்சுன்னு சொன்னா, இப்ப சைவ மதம் வைணவ மதம் இந்த 2 மதங்களையும் சார்ந்த சித்தர்களாகத்தான் இருந்திருக்கிறாங்க போல அவங்க கட்டுரை கொண்டு வந்து முடிச்சிருக்காங்க.
ஆனா இதையெல்லாம் நம்ம ஒதுக்கிட்டு ஒரு செய்தியை பார்த்தோம்னா அவங்க ரொம்ப அழகான ஒரு செய்தி சொன்னாங்க. அதாவது பிராணாயாமத்தினுடைய வடிவங்கள், யோக மார்க்கம், இவைகள்லாம் ரொம்ப நல்லா சொன்னாங்க. நல்ல கட்டுரை. இந்த தலைப்புக்கு ஏற்ற ஒரு நல்ல கட்டுரை. பாராட்டுக்கள். சிறப்பா இருந்தது. மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா. அடுத்த கட்டுரையாளர் பேராசிரியர் ஆ. ஏழுமலை, சௌடேஸ்வரி கல்லூரி, சேலம். தலைப்பு அழுகணி சித்தரின் வாழ்வியல் நெறிகள். கட்டுரையாளர்களுக்கு ஒரு சிறிய வேண்டுகோள். தங்களுக்கான நேரம் 3 மணித்துளி முதல் 5 மணித்துளிகள். கட்டுரையாளர். வணக்கம்மா, ஏழுமலை பேசுறேம்மா. வணக்கம் ஐயா. ஏழுமலை ஐயா, நீங்க உங்க கருத்துக்களை சொல்லுங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். அறிவியல் மற்றும் மேலாண்மை கல்லூரி மற்றும் மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமம் இணைந்து நடத்தும் சித்தர் மரபும் சீரிய வாழ்வும் மெய்நிகர் பன்னாட்டு கருத்தரங்கம் 2வது நாளில் முதல் அமர்வில் டாபிக் சித்தர் கட்டமைத்த தமிழ் சமூகம் என்ற கட்டுரையில் அழுகணி சித்தரின் வாழ்வியல் சிந்தனைகள் என்ற கட்டுரையை வாசிக்க நான் இருக்கிறேன். கல்லூரியின் முதல்வர் முனைவர் நா. வின்சென்ட் ஐயா அவர்களுக்கும், கல்லூரியின் தாளாளர் முனைவர் செங்குட்டுவன் ஐயா அவர்களுக்கும், கருத்துரையாளர் முனைவர் ரத்னவேல் வெங்கடேசன், தலைவர் தமிழ் இலக்கியக்கழகம் ஐயா அவர்களுக்கும், இந்த அமர்வில் கலந்து கொண்டு இருக்கும் பேராசிரியர்கள், ஆண்டோர்கள், சான்றோர்கள், மாணவர்கள், ஆய்வாளர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய கட்டுரையை வாசிக்கிறேன். அழுகணி சித்தரின் வாழ்வியல் சிந்தனைகள். முன்னுரை. ஆன்ம நேயம் கொண்ட மனித பிறப்பானது நிலையாமையை விரும்பி வாழ்வதே வாழ்க்கையாக கொண்டிருக்கின்றன. அவர்களின் மனம் எந்நேரமும் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கிறது. மனித பிறப்பானது தன்னை அடக்கி ஆளும் தன்மையற்றவர்களாக விளங்குகின்றன. ஆகவே தன்னை அடக்கி தன் உள்ளத்தை தன் வயப்படுத்தி இறைநிலையை அடைவதற்கு என்ன வழியோ அதற்கான வழிகளை கூறுவதாக அழுகணி சித்தர் அவர்களின் பாடல்கள் அமைந்துள்ளது. அதாவது மனம், வாக்கு, காயம், காயம் என்றால் உடல், இவற்றின் தூய்மையான மனப்பக்குவத்தை அடைவதற்கு சம்பா என்ற உயர் ரக அரிசியை உதாரணமாக கூறுகின்றார். சம்பா அரிசியில் சமைத்து சாப்பிடுவதில் எப்படி சுவை மிகுந்ததாக காணப்படுகிறது, அதே போல மனப்பக்குவம் அடைந்து வைராக்கியம் என்னும் நெய்யை ஊற்றி யோகம், ஞானம், முயற்சி என்னும் முப்பழங்களையும் பத்தி என்ற சர்க்கரையுடன் கலந்து சாப்பிடுகையில் இந்த உடலின் உச்சியில் உள்ள சந்திர மண்டலத்தில் சேர்ந்து யோக சாதனை மூலம் ஆன்ம பசியை போக்கி இறைநிலையை அடைய முடியும் என்பதை தம் பாடல்களில் உணர்த்துகிறார். அவற்றை எடுத்துரைக்கும் வகையில் கட்டுரை அமைகிறது. இந்த அழுகனின் சித்தர் அவர்கள் அகம்பாவத்தை அடக்குதல், மனித வாழ்க்கைக்கான தேவாமிர்தம், ஆயுள் குறைவதை தவிர்க்க அக்னா என்னும் ஊசிமணி வாசல் என்ற கருத்துக்கள் மூலமாக தன்னுடைய வாழ்வியல் சிந்தனையை வெளிப்படுத்துகிறார். அழுகனின் சித்தர் வரலாறு. அழுகனின் சித்தர் அவர் அழுத கண்ணீருடன் காணப்பட்டதால் இப்பெயர் பெற்றிருக்கலாம் என்பது முன்னோர்கள் கருத்தாகும்.
இவர் தம் பாடல்களை எல்லாம் அழுகை சுவை ததும்பவும் ஒவ்வொரு கண்ணி முடிவிலும் கண்ணம்மா என்று அழைத்து பாடுவதன் வாயிலாகவும் மனித வாழ்விற்கு இவரின் பாடல்கள் பெரும் மன ஆறுதலாக இருந்திருக்கக்கூடும் என்பதை அறிய முடிகிறது. மனோன்மணியை, அதாவது பராசக்தி, தாயாகவும் மனைவியாகவும் சகோதரியாகவும் பாடுவது சித்தர் மரபு. மனோன்மணியை தாயாக கருதி பாடும்போது ஆத்தாள் என்பர், காதலியாக கருதி பாடும்போது கண்ணம்மா என்பர், சகோதரியாக எண்ணி பாடும்போது வாழை குமரி என்பர். இவர் காதலியாக பாவித்து பாடியுள்ளார். குரல் குரலால் இவர் பேசுவது அழுகின்ற தொழில் இருந்ததால் இவர் அழுகணி சித்தர் என்று பெயர் பெற்றதாக சிலர் கூறுகின்றனர். அழுகண்ணி என்பது ஒரு அரிய கல்ப மூலிகை. இதை பயன்படுத்தி காய சித்தி கைவர பெற்றதால் இந்த மூலிகையின் பெயரால் அழுகண்ணி என்று இவர் அழைக்கப்பட்டதாக வேறொரு சாரார் கூறுவர். அழுகணி சித்தர் பாடிய பாடல்கள் மொத்தம் 201. இவர் பெயராயே அழுகணி சித்தர் பாடல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அழுகணி சித்தர் ராமதேவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட தாயாரோ கணசாமி கோவிலில் நாகப்பட்டினத்தில் ஜீவ சமாதியானார். கோவிலில் இவர் தனி சன்னிதானம் என்ற கருத்துக்களின் வாயிலாக அழுகணி சித்தரின் வரலாற்று கருத்துக்களை அறிய முடியும். அகம்பாவத்தை அடக்குதல். இந்த உடல் அவரவர் கையால் எண்தான் நீளம் உள்ளது, 9 வாசல் கொண்டது, பட்டணமான கண்களை உடைய பெரிய நகரமாக உள்ளது. இவை யாவுமே நீதியை வழங்கும் பஞ்சபூதங்களின் வசமுறை. அப்படி இருக்கும் நிலையில் அகம்பாவத்தோடு பேசுகிறாயே, அவர்கள் தண்டனை வழங்குவார்களே என்ற நிலையில். ஆமா, சொல்லுங்க ஐயா. வணக்கம், மன்னிக்கவும் ஐயா. தங்களுக்கு 6 மணித்துளிகள் ஐயா. கட்டுரையாளர்கள் அதிகம் இருக்கிறார்கள் ஐயா. ஆகவே மிக்க நன்றி. முடிச்சிடறேன். வாழ்ந்தா என் கண்ணம்மா நினைவுட்டு வாடுகிறேன் என்று என் தான் உடம்படியோ 7 வாயிலடி பஞ்சாயக்காரர் 5 பட்டணமும் தான் 2 அஞ்சாமற் பேசுகின்றாய் ஆக்கினைக்கு தான் பயந்து நெஞ்சார இல்லாமல் என் கண்ணம்மா நிலை கடந்து வாடுரண்டி என்ற பாடல்களில் மனிதன் அகம்பாவத்தோடு நிலை கெட்டு தெரிவதை எடுக்கிறார். தன்னை இந்த உலகில் யாருமே இல்லை என்று அகம்பாவத்தோடும் அதிகாரத்தோடும் ஆணவத்தோடும் அலைகின்றவர்களை அடக்குவதற்கு பஞ்சபூதங்களால் மட்டுமே முடியும் என்கிறார் அழுகணி சித்தர். 8 சான் உயரம் கொண்ட மனித உடலில் கண் துவார 2, காது துவார 2, மூக்கு துவார 2, வாய் துவார 1, மலவாய் துவார 1, சலவாய் துவார 1 என 9 வாயில்கள் உள்ளன. அவைகளை அடக்கி ஆளும் தன்மை நீர், காற்று, நெருப்பு, ஆயம் என்னும் பஞ்சபூதங்களுக்கு மட்டுமே உண்டு. ஆகையால் மனிதன் தன்னை அடக்கி ஆள்வதற்கு இந்த உலகில் யாரும் இல்லை என்ற எண்ணம் இருக்கக்கூடாது என்பதற்கு தம் பாடல்கள் வரிகளில் உணர்த்துகிறார். ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயமின்றி மெய்யுணர்வு இல்லாதவருக்கு என்ற குரலின் வாயிலாக மெய்யுணர்வு இல்லாதவருக்கு 5 புலன்களின் வேறுபாட்டால் வளர்ந்த 5 வகை உணர்வும் முற்று பெற்ற போதிலும் பயன் இல்லை என்கிறார் மூவா அவர். மனம் அடங்க கற்றவர் என்றாலும் உண்மை உணரும் உணர்வு இல்லாதவருக்கு ஒரு பயனும் இல்லை என்பது மேற்கண்ட கருத்துக்களின் வாயிலாக அறிய முடிகிறது. மிக்க நன்றி ஐயா. ஆமா, வாடமா இன்னும் கட்டுரை வாசிக்கிறோமா ஐயா? இந்த கட்டுரை சார்ந்து தங்களுடைய கருத்துக்கள் ஐயா. அழுகணி சித்தரை பத்தி ரொம்ப அழகான எல்லா தகவலையும் கொடுத்திருக்கிறாரு. பாராட்டப்பட வேண்டிய விஷயம். இந்த யோக நிலையில் ஆன்ம பசியை போக்குற உயர்நிலை அடையலாம் அப்படிங்கிறத அழுகணி சித்தர் சொன்னதை பதிஞ்சிருக்கிற அந்த இது ரொம்ப பாராட்ட வேண்டும். குறிப்பா அழுகணி சித்தர்னு சொல்ல மாட்டாங்க, அழுகுணி சித்தர்னு சொல்லுவாங்க. ஏன் அந்த பேர் வந்தது, எப்படி வந்தது அப்படிங்கறத நம்ம யோசிச்சோம்னா அது தமிழ்
மரபுப்படி உச்சரிக்கின்ற பொழுது மாறும். அந்த செய்தி கூட அவர் ரொம்ப அழகா அழுகண்ணி என்ற காயகல்ப மூலிகையினால பயன்படுத்தினதுனால அவருக்கு அந்த பேர் வந்திருக்கணும்ன்ற பதிஞ்சிருக்கிறாரு. என்சான் உடம்பு 9 வாயில், இவையில ரொம்ப அழகா எல்லா செய்தியும் அழுகணியை பற்றியும் அழகான செய்திகளை தொகுத்து ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாரு. கட்டுரை செம்மையான கட்டுரையாக இருக்குது. இதுல கேள்விகள்லாம் பிற்பாடு வைத்துக் கொள்ளலாம். ஐயா ஏழுமலை அவர்களுக்கு வாழ்த்தும் பாராட்டும். நன்றி. நன்றிங்க ஐயா. அடுத்த கட்டுரையாளர் தர்மாபுரம் ஞானாம்பிகை அரசு மகளிர் கலைக்கல்லூரி மயிலாடுதுறை முனைவர் க. அலமேலு அம்மா அவர்கள் இயற்கை மருத்துவத்தில் மிளகு என்ற தலைப்பிலே தற்பொழுது கட்டுரை வாசிக்க வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். முனைவர் க. அலமேலு அம்மா அவர்கள். அம்மா இணைப்புல இருக்கீங்களா அம்மா? இருக்கிறாங்க. அலமேலம்மா, இப்ப நீங்க உங்க கட்டுரையை கொடுக்கலாம், உங்க கட்டுரை சுருக்கத்தை கொடுக்கலாம். நீங்க அம்மா நீங்க உங்களுடைய மைக் ஆன் பண்ணிக்கோங்கம்மா, அப்பதான் பேசுறது கேக்குமா? மைக் ஆன்ல தான் இருக்கு. அம்மா அலமேலம்மா இணைப்புக்கு வந்துட்டீங்களாங்கம்மா? அலமேலம்மா நீங்க பேசலாம், மைக் ஆன் பண்ணியாச்சு. கட்டுரையாளர் பேசும்போது உங்க உருவத்தோடு பேசுங்க, வீடியோ ஆன் பண்ணிட்டு பேசுங்க. அப்பதான் நீங்க என்ன பேசுறீங்க உங்க முகபாவனை தெரியும். இல்ல அவங்க இல்லைன்னா வேற ஆள் கூப்பிடுங்கம்மா. நன்றிங்க. அடுத்தபடியாக முனைவர் பா. குருசந்தர் சௌடேஸ்வரி கல்லூரி சேலம் திருமூலர் யார் என்ற தலைப்பிலே கட்டுரை வாசிக்க வருமாறு எமது வள்ளுவர் குழுமத்தின் சார்பாக அன்போடு அழைக்கின்றோம். அலமேலம்மா உங்களுக்கான இணைப்பு சரியாக இருக்கின்றதா? உங்களுடைய இணைப்பு துண்டித்து உங்களுடைய இணைப்பு கொஞ்சம் இடையூறாவே இருக்குங்கம்மா. முனைவர் அலமேலு நீங்க இணைப்புல இருக்கிறீங்களாமா? ஐயா அவங்க இணைப்புல இருக்காங்கயா, அவங்களுக்கான டவர் சரியா கிடைக்கல போலங்கயா. அவங்க பேசுறாங்க அப்புறம் அப்படியே இதாயிருதுங்க. நீங்க சரி பண்ணீங்கம்மா. அடுத்த கட்டுரை குருசந்தருக்கு அப்புறம் நீங்க வாசித்துலாங்கம்மா. அது வர கொஞ்சம் உங்களுடைய இணைப்பை மட்டும் நீங்க கொஞ்சம் சரி பாருங்கம்மா. ஐயா குருசந்தர் ஐயா இணைப்புல இருக்கீங்களாங்கய்யா? குருசந்தர் மேடம் கேக்குதா? அலமேலு அம்மாவே இணைப்புல வந்துட்டாங்க ஐயா. கேக்குதா மேடம் உங்களுக்கு என்னோட வாய்ஸ்? கேக்குதுங்கம்மா. கேக்குது மேம், கேக்குது மேம். ஏதோ எக்கோ வருது பாத்துங்க. சரி எக்கோ மட்டும் கொஞ்சம் குறைச்சுக்கோங்கம்மா. ஓகே மேடம், ஓகே மேடம். நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. ஒரே இடத்துல 2 மொபைல் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க மேம். அதான் காரணம் நினைக்கிறேன். அம்மா உங்களுடைய கட்டுரையை நீங்க ஆரம்பிக்கலாங்கம்மா. உங்களுக்கான மணித்துளிகள் 3 மணித்துளிகள் முதல் 5 மணித்துளிகள் அம்மா. அலமேலம்மா அம்மா நாகபுஷ்பம், நீங்க அவங்களுக்கு தொலைபேசி இருந்தா அவங்க கிட்ட பேசி விளக்கம் சொல்லுங்க. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. முனைவர் பா. குருசுந்தர் ஐயா இருக்கீங்களாங்கய்யா நீங்க இணைப்புல? இல்ல அவரு இல்ல, அடுத்த ஆள் கூப்பிடுங்க. அவ்வளவுதாங்க. அடுத்தபடியாக அரசு ஈரோடு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஈரோடு தலைமை மருந்தாளர். அம்மா உங்களுடைய இணைப்பு விட்டு போகுதுங்கம்மா. அவங்களுக்கு தொலைபேசியில சொல்லுங்க, பொறுத்து இருக்க சொல்லுங்க அவங்கள, அப்புறம் கூப்பிடுவோம். அம்மா ஒரே 1 நிமிடம் நீங்க கொஞ்சம் பொறுத்து இருங்கம்மா. உங்களை நாங்க அடுத்து அழைச்சிடுறோங்கம்மா. தலைமை மருந்தாளர் எம். ரவி அவர்கள் சித்த மருத்துவம் அன்று என்ற தலைப்பிலே கட்டுரை வாசிக்க வருமாறு எமது வள்ளுவர் குழுமத்தின் சார்பாக அன்போடு அழைக்கின்றோம். தலைமை மருந்தாளர் ஐயா வணக்கம் ஐயா. கேக்குதுங்கய்யா? ஐயா வணக்கம் மேடம். கேக்குதுங்களா மேடம்? கேக்குதுங்கய்யா. வள்ளுவர் குழுமம் இருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதல் தெரிவித்துக் கொள்கிறேன். கேக்குதா மேடம்?
ஐயா உங்களுடைய மேடம் இணைப்பு கொஞ்சம் விட்டு விட்டு வருதுங்கய்யா. ரவி ஐயா இந்த மேடம் ஒரே நிமிஷம் தொலைபேசியை கட்டுரையாளர்களுடைய கவனத்திற்கு தயவு செய்து உங்களுடைய இணைப்பை சரியான இடத்திலே உங்களுக்கு டவர் கிடைக்கிற இடத்துல வச்சுக்கிட்டு பேசுங்க. ஏன்னா இணையம் வழியாக நடந்தாலும் நேரடியாக எப்படி நடக்குமோ அப்படிதான் எங்களுடைய பன்னாட்டு கருத்தரங்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே கட்டுரையாளர்கள் அதற்குரிய இடத்திலே இருந்து பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஐயா ரவி ஐயா உங்களுடைய கட்டுரையை நீங்க வழங்கலாம் ஐயா. ரவி ஐயா நீங்க வாசிக்கிறது முன்னாடி உங்க போன் உங்களோட தொலைபேசியை நீட்டு வாக்குல வைங்க வச்சு நீங்க. ரவி ஐயா நீங்க இப்படி வச்சிருக்கீங்க உங்களுடைய மொபைல, நீங்க இப்படி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டா இருக்குங்கய்யா. இப்ப சரியில்லை, மறுபடியும் மாத்துங்க. பேசுங்கய்யா, நீங்க பேசுங்க. ரவி நீங்க வீடியோ ஆஃப் பண்ணிட்டு கூட பேசுங்கயா. ஒண்ணும் சிரமம் மேடம் ஓகேங்களா? நல்லா இருக்கு. ஓகேங்கயா ஓகேங்கயா. மேடம் நான் பேச வந்த தலைப்பு திருமூலருடைய சித்த மருத்துவத்தை பற்றி. சரிங்க. நான் இதை இன்றைய கட்டுரை வாய்ஸத்தின் வாயிலாக நான் இதை பதிவு செய்ய விரும்புகிறேன். இன்று என்ன மருத்துவ முறைகள் நம்மிலே இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் அன்றைய சித்த மருத்துவ முறை பிரகாரம் நம்மளுடைய மருத்துவ முறையை மிக எளிதாகவும் அனைவரும் கையாளும் வண்ணம் நம்முடைய சித்தர்கள் அமைத்துள்ளார்கள். இன்னும் சொல்ல போனால் இன்றைய நவீன மருத்துவத்துறையில் பார்த்தீங்கன்றால் குழந்தைகள் பிறப்பதற்கு ஸ்கேன் மற்றும் இசிஜி அப்படி இப்படி என்றெல்லாம் சில மருத்துவ சாதனங்களை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் அன்றே நமது குழந்தைகள் உருவாகிற முதற்கொண்டு சித்தர் அவர்கள் தன்னுடைய பாடல் மூலம் குழந்தை உருவாகுவதிலிருந்து குழந்தை பிறப்பு, அதுவும் ஒரு ஆரோக்கியமான குழந்தை எப்படி பிறக்கும் என்ன என்பதை பற்றியெல்லாம் சித்தரவு வழியில் மிக அழகாக தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறார்கள். ஆனா ஏனோ நம்ம இடத்தில் அதை கொண்டு செலுத்த இயலவில்லை என்பதையும் நம்மளுக்கு தெரியவில்லை. ஆனால் சித்தர்கள் அதை வெளியே சமூக தளத்திற்கு ஏன் அதை எடுத்து செல்லவில்லை என்பதையும் நம்மளுக்கு தெரியவில்லை. இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் அந்த நிலவுகளில் மிக அருமையாக, அதாவது ஒரு குழந்தை ஆரோக்கியமாக குழந்தை பிறக்க வேண்டும் என்றால் மலம் மிகும் அப்படின்ற ஒரு பாடல் மூலம் விளக்கியுள்ளார். மலம், அதாவது ஒரு தாயின் வயிற்றில் குழந்தை இருக்கும் பொழுது அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் என்ற அதாவது மலச்சிக்கல் என்ற நோய் இருந்தால் குழந்தை எப்படி பிறக்கும் அப்படி என்றும் சொல்லி உள்ளார்கள். அதே சமயத்தில் தாயின் வயிற்றில் நீர் சத்து அதிகமாக இருந்தால் அந்த குழந்தை எப்படி பிறக்கும் அப்படி இருக்கும் என்றும் குழந்தைகள் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி நம்ம உடல் ஆரோக்கியமா இருப்பதற்கு, நீண்ட நெடுங்காலம் நம் வாழ்வதற்கு இன்றைக்கு மூச்சு பயிற்சி, மூச்சு உள்வாங்கல் என்று பலவிதமான பெயர்கள் இன்று மூச்சு பயிற்சி பற்றி பேசிக் கொண்டுள்ளோம். அதுவும் இன்றைய காலகட்டத்தில் இந்த கொரோனாவிற்கு இந்த மூச்சு பயிற்சி என்பது எவ்வளவு முக்கியம் என்று சொல்கிறோம். ஆனால் அன்றே அவர்கள் 8 கட்டை அளவு 4 கட்டை அளவு என்ற ஒரு அளவை நிர்ணயித்து இது போன்ற மூச்சு உள்ளிழுத்து வெளியிழுத்து என்றால் நம்மளுடைய வாழ்நாட்களை, நம் உயிர் வாழ்நாட்களை நம்ம அதிகப்படுத்தலாம் என்பதை மிக தெளிவாக எடுத்துரைத்துள்ளார்கள். அதே போன்று நாம் எப்படி வாழ வேண்டும், நாம் எப்படி செயல்படுத்த வேண்டும், நம்மளது உணவு முறைகளையே அவர்கள் மருந்தாக பயன்படுத்தி சொல்லியுள்ளார்கள். நம்மளுடைய உணவு, நம்மளுடைய உடல் 5 பஞ்சபூதங்களான இந்த பூமியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு தகுந்தாற் போன்றுதான் நமது உணவு முறையில நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் நாம் உடல் வாழ்வுடன் நல்ல நலமாக வாழலாம் என்பதை அவர்கள் மிக அழகாக எடுத்து கூறிய, அதுக்காகத்தான் உணவே மருந்து என்றும் கூறியுள்ளார்கள். அந்த காலகட்டத்தில் அந்தந்த நாட்களில் அந்தந்த வசந்த காலத்துக்கு ஒரு காய்களும் குளிர்காலத்தில் ஒரு காய்களும் இப்படி இயற்கையை நம்மளுக்கு படைத்து கொடுத்த உணவுகளை உண்டாலே நாம் உடல் நலிவில்லாமல் மிக ஆரோக்கியமான வாழலாம் என்கின்ற சித்தர் கூறிய முறைப்படி கூறியுள்ளார்கள். ஆனால் இது அனைத்தும் எளிதில் கிடைத்தும் நாம் ஏன் நம்மளுடைய அந்த பாரம்பரிய உணவுகளையும் அந்த பாரம்பரிய வைத்திய முறைகளை நாம் கடந்து இன்றைய ஆங்கில மோகத்திற்கு வந்தோம் என்று நமக்கு தெரியவில்லை. இன்றைய கொரோனா காலகட்டத்தில் கூட பாருங்கள், அந்த ஒரு ரெம்டெசிவிர்
அங்கிற ஒரு மருந்து அரசு அங்கீகரிக்கப்படாத மருந்து, அதாவது உலக சுகாதார நிறுவனத்தால் அது ஊர்ஜிதப்படுத்தப்படவில்லை. நம்மளுடைய தமிழக அரசும் அது முக்கியமான மருந்துகளே. ஆனால் நம்மளுடைய ஜனங்கள் அந்த மருந்து போட்டால் தான் கொரோனா சரியாகும்ங்கிற ஒரு மனநிலைக்கு கொண்டு அனைவரும் அல்லல் பட்டு உண்டார்கள். ஆனால் இந்த கொரோனாவுக்கு அன்றே அவர்கள் நம்மளுடைய சித்தர்கள் மருந்து சொல்லியுள்ளார்கள். அதாவது தூயமான காற்று, தூயமான சுவாச முறை, இதுகள் அனைத்தும் மேற்கொண்டாலே நம்மளுக்கு இந்த இப்படிப்பட்ட நோய்கள்லாம் வராது என்பதை மிக தெளிவாக எடுத்துக் கூறினார்கள். அதனால் இனி வரும் நம்ம சந்ததியினர்கள் நம்மளுடைய பழங்கால வைத்திய முறைகளையும் இக்கால இதையும் இணைத்து நாம் எடுத்துக்கொண்டு நாம் மிக நலமாக வாழ வேண்டும் என்றதை என்னுடைய கட்டுரையின் குறிக்கோளாகும் என்பதை இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறியமைக்கு மிக்க நன்றி தெரிவித்துக்கிறேன். நன்றிங்க ஐயா. நம்மளுடைய இந்த அமர்வினுடைய நிறைவு கட்டுரையாளர் மரியாதைக்குரிய முனைவர் க. அலமேல் அம்மா அவர்கள் தற்பொழுது. வணக்கம் மேடம், கேக்குதா உங்களுக்கு? வணக்கம் அம்மா, கேக்குதுங்கம்மா. அம்மா உங்களுக்கான மணித்துளிகள் 3 மணித்துளிகள் முதல் 5 மணித்துளிகள் அம்மா. ஓகே மேடம். ஆமா, நன்றிங்கம்மா. கரூர் வள்ளுவர் அரசு அறிவியல் மற்றும் மேலாண்மை கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும் தமிழ்துறை தலைவர் அவர்களுக்கும் அங்கு பணிபுரியும் இருபால் பேராசிரியர்களுக்கும் இன்றைய விழாவிற்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் இந்நிகழ்வில் பங்கு பெறும் இருபால் பேராசிரியர்களுக்கும் எனது காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது ஆய்வு கட்டுரை தலைப்பு இயற்கை மருத்துவத்தில் மிளகு. நவீன உலகத்தில் முன்னுரை. நவீன உலகத்தில் இன்றைய தலைமுறைகள் உடல் அளவிலும் மனதளவிலும் இறுக்கமான சூழ்நிலையில் வாழ்ந்து வருகின்றனர். அவர்களால் எந்த ஒரு செயலை செய்தாலும் நாம் உண்ணும் உணவில் போதிய எதிர்ப்பு காரணி இல்லாததே ஒவ்வொரு வினைக்கும் காரணமாகும். ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை இருந்தால் மட்டுமே அந்த வினை சிறப்பாக இருக்கும். அப்படி நம் உடலில் எதிர்வினையாகவும் பக்கபலமாகவும் இருக்கும் அஞ்சரை பெட்டியில் இருக்கும் மிளகை பற்றி இங்கு பார்க்க போகிறோம். நம் முன்னோர்கள் சொல்லும் ஒவ்வொரு பழமொழிக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. அந்த அர்த்தத்தை சரியாக புரிந்தால் மட்டுமே அதில் உள்ள பயன்கள் தெரியும். அதுபோல் அவர்கள் சொன்ன பழமொழியானது 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் உணவு உண்ணலாம் என்கிற மிளகின் மகத்துவத்தை சிறப்பையும் ஒரு வரியில் சொல்லியுள்ளார்கள். மிளகு என்பது பைப்ரேசியா என்ற தாவர குடும்பத்தை சேர்ந்திருந்தாலும் இது பூத்து காய்த்து படர்ந்து வளரக்கூடிய ஒரு கொடி வகையினை சார்ந்ததாகும். மேலும் இதை 2 வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று வால்மிளகு, மற்றொன்று கருப்பு மிளகு என மிளகை 2 வகைகளாக பிரிக்கலாம். மிளகு உணவில் சுவையேற்றும் பொருளாகவும் நறுமண பொருளாகவும் மருந்தாகவும் உலகமெங்கும் பயன்படுத்தப்படுகின்றது. மிளகில் வெண்மிளகு, சிவப்பு மிளகு, பச்சை மிளகு என பல வகைகள் உண்டு. மிளகின் பொடி, இலை மற்றும் வேர் முதலிய பாகங்கள் எல்லா வகையிலும் பயன்படக்கூடியது. வரலாற்றில் மிளகு. வரலாற்று கூற்றுப்படி கிமு 3000 ஆண்டுகளிலிருந்தே கடல் வியாபாரத்தில் தங்கத்திற்கு இணையாகவும் விலை மதிக்க முடியாத ஒரு பொருளாகவும் மிளகு விளங்கியது. மிளகு கொடி வகையினை சார்ந்தது. கொடியில் கனிகள் காய்ந்தவுடன் சிறந்த நறுமணத்தை தருகிறது. அதனால் மசாலாக்களில் தலை சிறந்த நறுமண பொருளாகிறது. உலகிலேயே கேரளா மாநிலத்தில் தான் மிளகு அதிகம் உற்பத்தியாகிறது. இது பழங்காலத்தில் வணிகத்தில் மதிப்புமிக்க பொருளாக இருந்து வந்துள்ளது. அதனால் இது கருப்பு தங்கம் என்றும் அழைக்கப்பட்டுள்ளது. மிளகிற்கு பின் பல சுவாரஸ்யமான வரலாற்று தகவல்களும் இருக்கின்றன. கேரளாவில் இருந்து அரபிக்கடல் வழியாக மிளகு அரேபியாவிற்கு ஏற்றுமதியானது பண்டைய காலத்தில். அங்கிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. ஐரோப்பியர்கள் நம் நாட்டின் மிளகு மற்றும் நறுமண பொருட்கள் மீது அதிக நாட்டம் கொண்டனர். அதனால்தான் கடல் வழியாக இந்தியாவை தேடி கண்டுபிடித்தனர். மிளகை வாங்க வந்தவர்கள் படிப்படியாக வியாபாரத்தை விரிவுபடுத்தி நம் நாட்டையே பிடித்துக் கொண்டனர். முற்காலத்திலிருந்து நம் நாட்டில் கார சுவைக்கு நம் முன்னோர்கள் மிளகாவுக்கு பதிலாக மிளகைத்தான் பயன்படுத்தி வந்துள்ளனர். அதனால்தான் சங்க இலக்கியங்களில் மிளகை பற்றிய குறிப்புகள் உள்ளன, நிறைய குறிப்புகள் உள்ளன. சித்த மருத்துவத்திலும் மிளகிற்கு சிறப்பிடம் ஒன்று இருக்கிறது. 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் உண்ணலாம் என்பது பழமொழி. சார் கேக்குதா சார்? கேக்குதுமா, கேக்குது, பேசுங்க. ஆமா கேக்குதுங்க, நீங்க பேசுங்க. கேக்குதுமா, நீங்க பேசுங்க.
ஒவ்வாமைக்கு சிறந்த மருந்தாகவும் மிளகு விளங்குகிறது. மேலும் மிளகை வீணடித்தால் உப்பு போட்டு அதில் மண்டியிடும் தண்டனையும் போர்ச்சுகல் நாட்டில் நடைமுறையில் இருந்துள்ளது. மேலும் மிளகின் சிறப்பையும் அதன் மருத்துவத்தையும் பயன்பாடுகளையும் எல்லா நாடுகளிலுமே இதை பற்றி எடுத்துரைக்கப்படுகிறது. மிளகின் மருத்துவ சிறப்புகள். மூக்கு ஒழுகுதல், சளித்தொல்லை உள்ளவர்கள் மிளகை பொடியாக்கி அதனை தேனுடன் கலந்து சாப்பிட்டு வர சளித்தொல்லை குணமாகும். மிளகுடன் ஓமம், உப்பு சேர்த்து மென்று சாப்பிட்டு வந்தால் தொண்டை வலி குணமாகும். மிளகு தூளுடன் உப்பை சேர்த்து பல் துளக்கினால் பல்வெளி, சொத்தைப்பல், ஈறுவலி, ஈறுகளிலிருந்து ரத்தம் வடிதல், வாய் துர்நாற்றம் போன்றவை நீங்கும். மிளகுடன் வெல்லம் சேர்த்து காலையும் மாலையும் சாப்பிட்டு வந்தால் தலைவலி, ஒற்றை தலைவலி மற்றும் தலைப்பாரம் போன்ற பிரச்சனைகள் தீரும். இரத்த சோகை உள்ளவர்கள் முருங்கை இலை, மிளகு மற்றும் பூண்டு இவைகளை அவித்து சாப்பிட்டு வந்தால் இரத்த சோகை முற்றிலும் குணமாகும். பசியின்மையால் அவதிப்படுபவர்கள் வறுத்த மிளகுடன் துளசியினை சேர்த்து கொதிக்க வைத்து அதனுடன் தேன் கலந்து சாப்பிட்டால் பசியின்மை மற்றும் வயிறு புடைத்தல் போன்றவை சரிய குணமாகும். மிளகு வயிற்றில் உள்ள வாயுவை அகற்றி உடலுக்கு வெப்பத்தை தருவதோடு வீக்கத்தையும் குறைக்கிறது. மிளகு அடிக்கடி உணவுடன் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் செரிமான தொல்லையிலிருந்து நிவாரணம் கிடைக்கும். சுக்கு, மிளகு, திப்பிலி போன்றவற்றை அரைத்து சாப்பிட்டு வந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி கிடைப்பது மட்டுமல்லாமல் இரத்தத்தையும் சுத்திகரிக்கும். மிளகு சித்த மருத்துவ முறைகள் அதிகம் பயன்படுகிறது. மேலும் உணவில் உள்ள நச்சுத்தன்மையினையும் போக்க வல்லதாக விளங்குகிறது. மிக்க நன்றி அம்மா. ஐயா, இக்கட்டுரை சார்ந்து தங்களுடைய கருத்துக்கள் ஐயா. கண்டிப்பா. முன்னாடி பேசின ரவி இது சொல்லிடுறேன். சரிங்க. அவரு பர்மாசிஸ்ட், அதாவது மருந்தாளுநர். அந்த அடிப்படை ரொம்ப அழகான ஒரு கட்டுரையை வடிவமைச்சு கொடுத்திருந்தாரு. அதுல மகப்பேறு பத்தி, மகப்பேறினுடைய அந்த கான்ஸ்டிபேஷன் எல்லாம் கூட சொல்லி அது எவ்வளவு எளிமையா சித்தர்களால் கையாளப்பட்டதுங்கிறத நல்ல தெளிவுறுத்தினாரு. மூச்சு பயிற்சி பத்தி நிறைய பேசிட்டு இப்ப ரெம்டெசிவிர் மருந்தினுடைய தேவை இல்லாத போதும் கூட அதை ஏன் தேடி அலைந்து கொண்டிருக்கிறோம்ங்கிற கேள்வியும் கேட்டு இன்னைக்கு நடைமுறை சிக்கலையும் வைத்து பேசியிருந்தது ரொம்ப நல்ல கட்டுரையா இருந்தது, சிறப்பா இருந்தது. சில தகவல்களை அவரால் தெரிஞ்சுக்க முடிஞ்சு அவருக்கு பாராட்டும் வாழ்த்தும். மிளகு 10 மிளகு இருந்தா பகைமை கூட சாப்பிடலாம்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க அம்மா அலமேலு. ரொம்ப சிறப்பா இருந்தது. மிளகு வைத்தியத்துக்கானது அப்படின்னு நினைக்கிறத விட வாழ்க்கைக்கானதுன்னு நினைக்கணும். ஏன்னா மிளகு வச்சுதான் நம்ம வாழ்க்கையை துவங்குச்சு. உலக வணிகத்துல மிளகு மிகப்பெரிய ஆற்றலுடையதாக விளங்கியது. ஏற்றுமதியில முக்கிய காரணியாக, முக்கிய கருத்தாக இருந்தது மிளகு. மிளகுங்கிற காரம் தான் தமிழர்களுக்கு தெரியுமா? தமிழர்களுக்கு மிளகாய் தெரியாது. கிமு 2ஆம் நூற்றாண்டுல தான் ஏற்றுமதி காலத்துல மிளகாயை கொண்டு வந்த போர்ச்சுகீசியர்கள் நம்ம கிட்ட கொடுத்துட்டு மிளகாய் அவன் எடுத்துட்டு போயிட்டான். அவன் இன்னைக்கு காரத்துக்கு பதிலாக மிளகை பயன்படுத்துறான். நாம காரத்துக்கு பதிலாக மிளகை விட்டுட்டு மிளகாயை பயன்படுத்துறோம். அதுதான் நமக்கு இன்னைக்கு அல்சர், அதை சார்ந்த நோய்கள், மூலம் போன்ற நோய்கள்லாம் வர்றதுக்கு காரணம் அந்த மிளகாய் தான். ஆனா மிளகாய் தான் இப்ப நமக்கு பெரிய காரப்பொருளா இருக்குது. ஆனா அவனுக்கு மிளகு காரப்பொருளா மாறியாச்சு. மிளகு நம்ம கிட்ட இருந்த வரையில அது அற்புதமான ஒரு சித்த மருத்துவம், ரொம்ப அழகான ஒரு உணவுப் பொருள். ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. ரொம்ப அழகா அதை வகைப்படுத்தி அலமேலு அம்மா அவங்க ரொம்ப அழகா சொன்னாங்க. ரொம்ப அழகா, நல்ல கட்டுரை. சித்த வைத்தியத்தோடு தொடர்புபடுத்தி மிளகை சொன்னது பாராட்டுக்குரியது. பாராட்டுக்கள், நன்றி, வாழ்த்துக்கள். நன்றிங்க. வள்ளுவர் அறிவியல் மற்றும் மேலாண்மை கல்லூரி மற்றும் மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமம் இணைந்து நடத்தும் இணைய வழி மெய்நிகர் பன்னாட்டு கருத்தரங்கம் நிறைவாக முறைப்படி சிறப்பு அழைப்பாளர் அவர்களுக்கு நன்றியுரை வழங்க எமது கல்லூரியின் தாளாளர் முப்பாள் முனைவர் செங்குட்டுவன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஐயா வணக்கம் ஐயா. அது இந்த இன்றைய கருத்தரங்கம் உங்களுடைய தலைமையில் நடந்தது எங்களுக்கு மாற்றற்ற மகிழ்ச்சி. எங்களுக்கு நீங்க ஒரு நெருங்கிய நண்பர். அதாவது நீங்க அரவணர் ஐயாவுடைய நீங்க அவருடைய மாணவர். நீங்க கண்டிப்பா அதாவது வள்ளுவர் கல்லூரிக்கும் ஐயா அரவணர் ஐயாவுடைய 6 அமைப்பு கருத்தரங்கம் 2 முறை எங்க கல்லூரியில் நடத்தியிருக்கிறோம். அதுக்கு உண்மையாலுமே அது ஒரு பெரிய பாக்கியமா நினைக்கிறோம். உங்களுடைய தலைமையில இந்த பன்னாட்டு கருத்தரங்கம் நடந்தது எங்களுக்கு ரொம்ப பெருமை. அது மாதிரி கட்டுரையாளர்களும் நல்ல கட்டுரை வாசிச்சிருக்காங்க. அவங்களுக்கும் இது பயனுள்ள நிகழ்ச்சி. இதை நான் புத்தகம் வெளியிடுறோம். இந்த புத்தகம் பொதுமக்களுக்கு ஏதாவது 10 புத்தகத்துல புத்தகமா இருக்கக்கூடாது, வாழ்க்கைக்கு தேவையான புத்தகமா இருக்கும்னு ஆசைப்படுறோம். கண்டிப்பா புத்தகம் ரெடி ஆனாலும் உங்களுக்கு ஒரு காப்பி அனுப்பிச்சு வைக்கிறீங்க.
உங்களுக்கு எங்களோட கல்லூரி சார்பாக மனமா நன்றியை தெரிவித்துக் கொள்கிறீங்க. நன்றிங்க. நன்றிங்க, ரொம்ப நன்றி. நீங்களே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்ததுங்க. நல்ல நிறைவான ஒரு நிகழ்வு. ஒரு சனிக்கிழமை எங்களுக்கு வந்து நண்பகல் இப்ப மணி வந்து மணி 3 மணி இப்ப. ஓ சரி சரி சரிங்க. ஆனா நான் நல்லா உட்காரும்போது உணவுலாம் உண்டுட்டு தான் வந்து உட்கார்ந்தேன். மகிழ்ச்சியா இருந்தது. நல்ல ஒரு அந்த நாகபுஷ்பம் ரொம்ப அழகா நெறிப்படுத்தினாங்க. ஓ சரி சரி சரி. கட்டுரையாளர்களும் ரொம்ப அழகா எல்லாருமே சொன்னாங்க. இதுல எல்லாத்தையும் நான் முத்துப்பாண்டி சார் ரொம்ப பாராட்டினேன். என்னோட ரொம்ப அடிக்கடி தொடர்பு கொண்டு வேண்டியவர்களை கேட்டு பெற்று அவருக்கும் என்னுடைய நன்றி. ரொம்ப சிறப்பான நிகழ்ச்சிங்கய்யா. பன்னாட்டு கருத்தரங்கம் ரொம்ப அழகா நடத்தி முடிச்சிருக்கிறீங்க. மேலும் மேலும் வள்ளுவர் கல்லூரியின் மணிமண்டபத்துல ஒரு முத்து. நன்றி 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 நன்றி. வணக்கம் வணக்கம். நன்றிங்க, வணக்கம்.